गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवदल को जय। हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरुज्ञान वैराग्यं भजे ये गुरुमोक्ष साधनं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्मस्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायगने वाळि उलகளந்த மாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே शरणं। कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः। राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा। कृष्णा
Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःखशमनः तम नमामि हरिं परम वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरु कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। सर्वत्र गोविंदनाम संकीर्तनम्
ஓதிலும் உன் பேரன்றி மற்று ஓதாள் உருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையறவு உடையள் கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள் பேதையேன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வள்ளி நுண்மருங்குள் ஏதவர் முன்னா என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. பெரிய பாக்கியம் நமக்கு இந்த க்ஷணம் திருவிடவெந்தையில் கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. நான் திருமங்கை ஆழ்வார் ஆனந்தமாக புலம்பின ஒரு திவ்ய தேசம், அதாவது சுவாமியினுடைய விரகத்தில் தாயாகவும் மகளாகவும் அனுபவித்த ஒரு திவ்ய தேசம். கடலோரம் இவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க. சந்தியா வேலை நம்ம சொல்லுவோம், அப்படி கடற்கரை ஓரத்தில் உட்காந்து அப்பாடான்னு இருக்கும். கடற்புறம் பாருங்க, இவ்வளோ கிளிகள் கத்திண்டு. கொஞ்சம் தள்ளி போனால் தான் மெயின் ரோடு, டிராஃபிக்கு எல்லாம். இல்லைன்னா அப்படியே அமைதியாக. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் அமைதி தான் வேணும். மனசில் ஏதோ யோசனைகள், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான யோசனைகள். ஒவ்வொரு யோசனையும் அப்போ பாரம் மாதிரி அழுத்தறது. இள வயசில் ஒரு யோசனை, நடு வயசில் ஒரு யோசனை, வயசான காலத்தில் ஒரு யோசனை. இந்த யோசனையில் நம்ம காலம் அப்படி போயின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம்னா இதையோ யோசிச்சுட்டே வாழ்க்கை போயிருக்கு. இவ்வளோதான் நமக்கு தெரியறதே ஒழிய வாழ்க்கை போயிடுதுன்னு புரிய மாட்டேங்கிறது. கூடுமான வரைக்கும் அந்த யோசனைகள் எல்லாம் குறைச்சிக்கணும். அது நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாரெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சஞ்சலம் மனஸ்வபாவம். எதையான ஒன்றத்தை போட்டு அதை அப்படி அரிச்சு எடுத்துன்னு இருக்கும். எதுக்கு கோவில், எதுக்கு சத்சங்கம், எதுக்கு ஆச்சாரியன், எதுக்கு பகவத் வைபவங்கள்? மனசை லேசாக வச்சுக்கிறது. அதாவது வறுமையில் இருக்கும், பசிக்கிறது, சாப்பாடு கிடைக்கலன்னா நிஜமாகவே அது ஒரு பெரிய வலி. புத்தி வேலை செய்யாது. ஆகாரம் இல்லை வச்சுக்கோங்களேன், புத்தி வேலை செய்யாது. உடம்புல ஏதோ ஒரு பெரிய வியாதி, தூக்கம் வரல, ஒரே இருமலாக இருக்குது, இல்லாட்டி வலியாக இருக்குன்னா சரி. நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா நல்ல சுகமாக வீடு இருக்குது, வேண்டிய பொழுது சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நம்முடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி பண்ணும்படியான வாழ்க்கை இருக்குது. ஆனால் மனசில் ஒரு சஞ்சலம், கவலை இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சதை கூட நாம் அனுபவிக்க மாட்டேங்கிறோம். அந்த சரியாக சொல்லணும்னா ஒரு நன்றி இல்லை. நான் சொல்கிற வார்த்தை கசக்கும், ஆனால் யதார்த்தம் இதுதான். இவ்வளோ கொடுத்துருக்கியாப்பா, சந்தோஷம், என்ன வச்சுருக்கா. இன்றைய பொழுது உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, உடுத்திக்கிறதுக்கு உடை இருக்குது, பழகிறதுக்கு மனுஷா இருக்கா, உன்னை நினைக்கிறதுக்கு மனசு இருக்குது. இதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். முதல்ல இது பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடக்கலை, இது கிடைக்கலை, இது முடியலை, இது எப்படி நடக்குமோ, இதெல்லாம் அடுத்த விஷயம். இதெல்லாம் அப்புறம். இன்றைக்கி இருக்கோம் இல்லையா, அதுவும் பாருங்கள். நாளைக்கு மார்கழி ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு திவ்ய தேசம். இல்லாட்டி நானே வந்திருக்க மாட்டேன் அந்த பக்கம். இன்றைக்கி இங்கே சத்சங்கம்ன்ற காரணத்தை கொண்டு திருவிட வந்த பிரானுக்கு நான் வந்தேன். இந்த சத்சங்கத்தினால தான் வடநாட்டை சுற்றின்னு இருந்த நான் கடகடன் ஃப்ளைட்டை புக் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஃப்ளைட் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, எப்படியா பிடிச்சி உள்ளே வந்துடணும், 11-12 தேதிக்குள்ளே வந்தால் தான் நிம்மதின்னு வந்து. இப்போ ஒன்று நிச்சயமாகிறது. இப்போ நாமெல்லாம் இன்றைக்கி இங்கே வரணும்னு வராக பெருமாள் காத்துட்டு இருந்தார் இல்லையா. நீ வா குழந்தை, நான் இருக்கேன் இங்கே, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், விடு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு உரிமையோடு கூப்பிடுறாருல்ல. சுவாமிக்கு அந்த உரிமை இருக்கேன்.
நமக்கெல்லாம் கூப்பிடுறது தூரம் தான். சுவாமி நம்மளும் ரொம்ப தூரத்துலேருந்து வடக்குலேருந்து கிளம்பி இங்கே ஒன்றும் சமயத்தில் வெக்கமாக இருக்கும். ஒரு இன்னைக்கு கூட பார்க்கணும்னு நினச்சேன். எங்கேயோ இமயமலைக்கெல்லாம் சுற்றிகிட்டே இருக்கேன் 3 மாதம் 4 மாதம் வருஷத்தில். போன வருஷம் உபன்யாசிக்கு வந்து அப்புறம் இப்போ தான் வரேன். போன வருஷம் பாலாஜி பட்ற சுவாமி கூப்பிட்டார், அப்போ வந்து அதுக்கப்புறம் திருப்பி இப்போ தான் உள்ளே வரேன். கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது அவரை பார்க்குறதுக்கு. ஆனாலும் பகவான் என் குழந்தை வா வா அப்படின்னு உரிமையோடு நம்மளை அழைக்கிறான் இல்லையா? இதுவே அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. அப்போ நம்ம மேலே அக்கறை கொண்ட ஒரு பரமாத்மா நமக்காக காத்துட்டுருக்கான். நம்ம 1000 விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கலாம். இது சரி, இது தப்பு, இது நடந்திருக்க வேண்டாம், இது நடக்கணும், இது எப்போ நடக்குமோ, 1000 கேள்விகள், 1000 யோசனைகள் எல்லாம் நாம் கேட்கலாம். ஆனால் சுவாமி நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன்னு கூப்பிடுறாருல்ல, இந்த பாக்கியம் போதுமே நமக்கு. போடுங்க, நீங்கள் போடுங்க. இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதுதானே வசதி. சுவாமியினுடைய ஸ்மரணையில் நாம் இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்மரணையில் சுவாமி இருக்காரா இல்லையா நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இருக்கார். ஆனால் சுவாமி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு க்ஷணம் நினச்சா கூட இன்னைக்கு அவன் என்னை நினைத்தான், அவள் என்னை நினைத்தாள், அவ்வளோதான். எத்தனை வாட்டி நினச்சா? 24 மணி நேரம் நினச்சோமா? அதெல்லாம் சுவாமி பார்க்கல, இன்னைக்கு நினச்சாச்சு. ஆனால் சுவாமியோட வைகுண்டத்தில் கால நிர்ணயமே கிடையாது, நமக்கு தான் கால நிர்ணயம். அதனால் சுவாமி நினச்சுட்டான், அவ்வளோதான். அப்போ அதுவும் பார்த்தா நம்மளோட 1 வருஷம்ன்றது 1 நாள் ஆகிடும் தேவர்களுக்கெல்லாம். அப்படி பார்த்தா 1 வருஷத்தில் ஒரு தடவை நினச்சக்கூட இன்றைக்கி நினச்சுட்டான்ருவார் சுவாமி. அப்போ நம்ம கணக்குக்கு 1 வருஷம், ஆனால் அவர் கணக்குக்கு 1 நாள் தான். நீ நினச்சுட்டானே பரவாயில்லையே, அவ்வளோதான். காத்தால் நினச்சா மத்தியானம் நினச்சா, இல்லை காத்தாலன்றது உத்தராயணம், மத்தியானம் சாயங்காலம் தட்சிணாயணம், அவ்வளோதான். பகவான் நினச்சுட்டான், 2 தடவை நினச்சானு என்ன அப்படின்னு அப்படி அவரோட லெவலில் கணக்கு பண்ணிக்கிறார். எப்படி குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அப்பா அம்மா பெருசாக கவனிச்சுக்கிறோமோ, அந்த மாதிரி சுவாமியினுடைய ஹிருதயம் அவ்வளவு பெருசாக இருக்கிறதுனால அவ்வளவு அவர் பண்ணிட்டா நினச்சுட்டா, அவ்வளோதான். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி கோவில்கள் திவ்ய தேசங்கள்லாம் போகிறோம் இல்லையா? இதுவே நமக்கு சுவாமியினுடைய கிருபை. அப்போ சுவாமி நம்மளை நினச்சிருக்கார். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனையோ பேர் என்னை நினைக்கிறதே இல்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை, முன்ன மாதிரி பழகிறது இல்லை, இப்படிலாம் நினச்சி நிறைய ஆதங்கப்படுவோம். அந்த ஆதங்கத்தெல்லாம் தள்ளிட்டு நான் அவரை நினைக்கலனா கூட அவர் என்னை நினைக்கிறார்னு மனசை அதில் திருப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் மனுஷால நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய குணங்கள் ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, கடலோசை மாதிரி தான், கடல் அலை போல தான் இருக்கும், ஒரே இதில் இருக்க மாட்டான். ஆனால் சுவாமி எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கார். இப்போ பத்ரி நாராயணன் நரனிடத்தில் என்ன பிரீத்தியோடு இருந்தாரோ அதே பிரீத்தி தான் கிருஷ்ணனா வந்து அவன் அர்ஜுனனா வந்த பொழுது. அதனால் சுவாமியினுடைய பிரீத்தி மாறுறது கிடையாது. இப்போ இன்றைக்கி பாக்கியம் நித்திய கல்யாண பெருமாள். கல்யாணம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். சுவாமி சமர்த்தராமதாசர் கூட ஒரு சிஷ்யன் உண்டு, கல்யாண் சுவாமின்னே பேர். கல்யாணம் நம்ம கல்யாணம்னா உடனே தாலி கட்டி இப்படி தான் நினச்சிப்போம். கல்யாணம்னாலே மங்களம் சௌக்கியம்னு அர்த்தம். இங்கே வந்தால் சொல்ல நித்திய கல்யாணம் தான் நினச்சிப்பேன். திருவிடவந்தையில் இருக்கிறவர்கள்லாம் நித்திய கல்யாணத்தோடு இருக்கா. எப்பொழுதும் சுவாமி கிடைக்காது, எப்படி இருக்காது, பரவாயில்ல நன்னா வச்சுருக்கார். நிறைய நான் பார்த்துட்டேன். நித்திய திருவிடவந்தையில் யாரை கேட்டால் நன்னா வச்சுருக்கார் சுவாமி, ஒரு குறை இல்லை. இந்த வார்த்தை சாதாரணமாக சொல்லுவார், அதாவது ஆத்மார்த்தமாக, சும்மா ஒரு ஏதோ ஒரு ஃபார்மலாலாம் சொல்கிறது இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறது இல்லை, சொல்லும்போது ஆத்மார்த்தமாக நன்னா வச்சுருக்கார் சுவாமி, ஒரு குறை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நித்திய கல்யாண பெருமாள், அகிலவல்லி நாச்சியார், அகிலத்துக்கே அவள் தான் நாச்சியார், அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். 360 கன்னிகைகளை ஒரே நாளில் ஒவ்வொரு நாளாக கல்யாணம் பண்ணி கடைசியில் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒருத்தியாக வச்சுட்டு அவளை அப்படி தூக்கி வச்சு நிற்கிறார் சுவாமி. என்ன அழகு ஆதிவராக சுவாமி தூக்கி வச்சுட்டு, அதாவது சுவாமி தான் ஒசரத்துக்கு அவளை தூக்கி வச்சுருக்கார். அவள் ஒசரம் இத்துண்டு தான்.
நான் சுவாமி அவளை வந்து தூக்கி தன் பக்கத்தில் அப்படி வச்சுண்டு அவளை பார்த்துண்டு, குழந்தை உன்னை நான் தாங்குகிறேன். எனக்கு அகிலவல்லி நாச்சியாரை பார்க்கும்போது ஒன்று தான் தோணும், உன்னை நான் தாங்குறேன். அதாவது கை குழந்தையெல்லாம் கீழே கால் பாதம் படவிடாமல் தூக்கி வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி தாயார் அப்படி தூக்கி வச்சுட்டு இருப்பார். தாயார் அப்படி இருக்காளாம். அதனால தான் திருமங்கை மன்னன் சொல்கிறார் அவ்வளோ அழகா, ஓதிலும் உன் பேரன்றி மற்ற ஓதாள். என்ன வார்த்தை பாருங்க, வாயை திறந்து ஒரு நாமத்தை சொன்னால் உன் பேரை மட்டும்தான் சொல்கிறான். அதுதான் நாமஜபம். விடாமல் மனுஷாளுடைய விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிக்கிறது, மனசில் எனர்ஜி போகிறத விட நாம ஜபம் சுலபம், சத்தியம், நன்மை செய்யும். ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு புலம்புற அந்த எனர்ஜி அப்படி போயிடும் இல்லையா, அப்படியே ட்ரை ஆக்கிடும், எல்லாம் அப்படியே வெள்ளக்கரைத்த வீணாக போயிடும் நீர் போல. ஆனால் நாம ஜபம் பண்ணோம்னா அது அப்படியே பலம் கொடுக்கும். ஓதிலும் உன் பேரன்றி மற்ற ஓதாள். என் பொண்ணுக்கு உன் நாமத்தை தவிர வேற ஒன்று கூட வாயிலே வராது. இந்த பிருந்தாவன் அப்படிதான், ராதே ராதே. அதான் சாதாரண ஆள், பாமரன். சாதாரண கேவலம்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப பாமரன். பெரிய தத்துவம் ஞானம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம். ஆனால் ஸ்வபாவமாக ராதே ராதே அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ்காரன்லேருந்து, ரோட்டில் சும்மா நடக்கிறவாலேருந்து, போட் ஓட்டுறவன்லேருந்து ஸ்வபாவமாக. அயோத்தியா போனோம்னா ஜெய் ஸ்ரீராம். அது இப்போ அயோத்தியா அவன் நிஜமாவே ராஜாதிராஜன் ஆகிட்டான் பையன். இந்த வாசலில் குட்டி குட்டி பசங்கள்லாம், அதுக்கு சிலருக்குலாம் பேச்சு கூட வரல. என்ன இந்த குட்டி குட்டி ராமன் ஃபோட்டோ கொண்டு விற்கும் 5 ரூபான்னு. எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு பெருசாக பேச்சா வரல, இப்படி தான் காட்டும், இப்படி ஃபோட்டோ காட்டும், இப்படி 5 ரூபான்னு காட்டும். நான் அவனுக்கு ஒரு குட்டியை பார்த்து கேட்டேன், யார் இதுன்னா, ஜெய் ஸ்ரீராம், வேற ஒன்றும் பேச்சு வரல. இந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க, இது 5 ரூபா தான், அதெல்லாம் இல்லை. அப்படி காமிக்கிறது 5ன்னு காட்டுது. யாருன்னு கேட்டால் மட்டும் ஜெய் ஸ்ரீராம்னு கம்பீரியமாக ஒரு குரல், இன்னொன்று ஒன்று. நான் நினச்சேன் நிஜமாவே ராமராஜ்யம் அப்படின்றது. அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியறது இவன் நாமம் வழிகாட்டும். ஓதிலும் உன் பேரன்றி மற்ற ஓதாள், உருகும் நின் திரு உரு நினைந்து. திரு உரு சுவாமியோடைய ரூபம்னா ஐஸ்வர்யமாக இருக்குது, ஸ்ரீ பொருந்திய ரூபம், அது நித்திய கல்யாணமாச்சுங்க. உருகும் நின் திரு உரு நினைந்து, உன்னுடைய ரூபத்தை நினச்சி நினச்சி எப்படி இருக்க, என்ன ஸ்டைலு. அப்படி காலை அப்படி மடக்கி வச்சுண்டு, அப்படி அட்டி அணைச்சுண்டு, அவளை பார்த்துண்டு, அப்படி இந்த குழந்தைகள்லாம் அப்படி பெருமையாக அப்படி தலை தூக்கின்னு பார்க்கணும். வராகர் அப்படி தான், நான் அப்படி நினச்சேன், பெருமையாக அப்படி பார்க்குறாரு. அந்த குழந்தை இப்படி தூக்கி அப்படி பார்க்க பெருமை வரும் இல்லையா, தானாகவே தன் குழந்தை நன்னா வளர்றா, நன்னா இருக்கான்னு அப்படி ஒரு பெருமை வரும். நிஜமாவே பொண்டாட்டியை பார்த்து இவ்வளோ பெருமைப்படுற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான், வேறு யாருக்கும் அவ்வளோ பெருமை கிடையாது. நான் பார்த்த ஒரே ஒருத்தர் வராக சுவாமி விடுதான். மற்ற எல்லாருக்கும் பொண்டாட்டி ஒரு குறை தான் தெரியும், குத்தம் தான் தெரியும், இப்படி தான் பார்ப்போம். அப்படி பார்க்குற ஒரே ஒருத்தர் வராக சுவாமி தான். அப்படி இருக்காளாம் தாயா, அவரே ஹிருதயத்தில் நினச்சிட்டு இருக்காளாம். உருகும் நின் திரு உரு நினைந்து காதன்மை பெரிது. உன் மேலே அப்படி ஒரு பிரீத்தி, அதெல்லாம் அவ்வளோனா குழந்தைகள் சொல்ல மாதிரி அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான். காதன்மை பெரிது கையறவு உடையள் கயல் நெடுங்கன் துயில் மறந்தாள். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தூக்கம் கூட மறந்து போயிடுது. ஒன்றையே நினச்சி தூக்கத்தில் பிறண்டா கூட நித்திய கல்யாண பெருமாளே ஏ வராகான்னு புரள்றாளாம். அப்படிப்பட்டவள் பேதையேன் பேதை. நானே ஒரு பேதை, அது அதை விட பேதையாக இருக்குது. நான் இப்படி புலம்பின்னு இருக்கேன்னு அவள் ஒன்று நினச்சி புலம்பின்னு இருக்கா. பேதையேன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வள்ளி நுண் மருங்குல். நல்ல தெளிவாக இருக்கா. ஓ விஷயத்தில் அவளுக்கு ஒரு சஞ்சலம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை. என் வராக சுவாமி எனக்காக, இது ரொம்ப முக்கியம். என் சுவாமி எனக்காக இருக்கார். மற்ற எல்லா உறவுகளும் கர்மாவினாலே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தது, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தது. ஆனால்
இவனோட சம்பந்தமும் நித்திய சம்பந்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால நித்திய சம்பந்தம் இருக்கு இல்லையா, பிரம்ம சம்பந்தம்னு சொல்லுவாங்க. புஷ்டி மார்க்கத்தில் வல்லபாச்சாரியார் சம்பிரதாயம், அதாவது தீட்சை கொடுக்கறது பேரே பிரம்ம சம்பந்தம்னு பேர். இருக்கு இப்போ நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கல்யாண சம்பந்தம் இந்த மாதிரி. பிரம்ம சம்பந்தம் அவள் கொடுக்குற தீட்சை பேர். இப்போ எப்படி பஞ்சசம்ஸ்காரம்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயம் சொன்ன மாதிரி அவளோட அந்த புஷ்டி மார்க்கம் ஸ்ரீநாத்ஜி சம்பிரதாயம் அவள் சொல்கிறதெல்லாம் பிரம்ம சம்பந்தம். குரு என்னடா பண்ணி வைக்கிறாருன்னா இந்த ஜீவனுக்கு பிரம்மத்தோட ஒரு சம்பந்தம் பண்ணி வைக்கிறார். அதான் ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் பிரம்ம சம்பந்தம். இதுதானே அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கா. வள்ளி நுண்மருங்குல் ஏதவர் முன்னா எண்ணிணைந்திருந்தார் சிற்றிடை உடையவள். சுற்றி இருக்கவாள்லாம் எதோ பேசிட்டு இருக்கா. நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டலேங்கிறது. இடவெந்தை எந்தை பிரானே, திருவாகிய லக்ஷ்மியை இடது பக்கம் வச்சுருக்கிற எந்தையே திருவிடவெந்தை, திருவிடந்தைன்னு ஆக்கிட்டோம். திரு இட எந்தை, திருவை இடது பக்கம் கொண்ட எந்தை. மகாபலிபுரம் போயாச்சுன்னா திருவல எந்தை, வலது பக்கம் வச்சுருக்காருன்னு சுவாமி. திரு இட எந்தை நிறைய இடங்களில் போய் பார்த்தாள்னா சுவாமி இடது பக்கம் தான் தாயார் வச்சுருப்பார். திருவிடவெந்தை பிரானே, அப்படி சுவாமியை ஆனந்தமாக நினச்சின்றங்கோ. உலக வாழ்க்கையில் வர நஷ்டங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், இதை பெருசாக தூக்கின்று மனசை போட்டு அலட்டிக்க வேண்டாம். ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஏதோ கெட்டு போயிடுத்து உட்காந்து யோசிச்சு என்ன பண்ண போகிறோம், தூக்கி கொட்டணும். இது ஏன் கெட்டு போச்சு, எப்படி கெட்டு போச்சு, கெட்டு போகாமல் இருந்திருந்தா அது கெட்டாச்சுன்னு தெரியறது. அப்புறம் அதுக்கு மேலே அதை போய் தூக்கிண்டு சிரமப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அப்போ மனசில் இருக்க பாரங்களை அப்பப்போ கழிச்சிடுங்க. இந்த மரங்கள்லாம் இலையுதிர் காலத்தில் அப்படி இலையை உதிர்க்கிறது இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் பாரமாகிறதுனா உடனே அதை உதிர்க்க பழகிக்கோங்க. அது அப்படி சுமந்துட்டு இருக்கப்படாது. எதெல்லாம் உங்களுடைய ஆனந்தத்தை கெடுக்கிறதோ, உங்கள் மனசை பாரமாக்கிறதோ, அதையெல்லாம் அப்பப்போ அப்படியே விட பழகிக்கணும். பழகிண்டு தான் ஆகணும். அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ண தான் அது விடும். அந்த முயற்சி பண்ணுறதுக்காகத்தான் சத் சங்கம், பக்தாளுடைய சங்கம், பக்தர்களுடைய விஷயம், பகவானுடைய லீலை, இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா மனசு இதெல்லாம் விட பழகிடும். மனசு அப்படியே மறந்துடும். இப்போ எப்படி இந்த இருமல் சிறப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு போதை மாதிரி நல்லா தூங்குவோம் இல்லையா, நல்லா தூக்கம் வந்துடுத்து அப்படின்னு. நான் சமயத்தில் இந்த இருமல் மருந்து எல்லாமே நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு தான். அவளை தூங்கினாலே, ஏன்னா தூங்கினா பேச மாட்டோம், பேசலைனாலே இதோட ஸ்ட்ரெயின் குறைஞ்சி போயிடும், தானாகவே சரியாகும், புண்ணு ஆறும். பேசிகிட்டே இருந்தால் புண்ணு ஜாஸ்தியாகும், யோசிச்சுட்டே இருந்தால் மனசு புண்ணாகும். இவ்வளோதான். யோசிக்க 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 மனசு புண்ணாகும். எதை யோசிக்கணும்னு இருக்குது, அந்த யோசனையை தெளிவாக பகவத் சிந்தனையில் அப்படி லயப்பட வைங்கோ. ஏன்னா எவ்வளோ சந்தர்ப்பங்களில் சுவாமியை நினைக்க 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 மனசில் ஒரு சமாதானம் கிடைக்கிறது உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அனுபவம் இல்லாமல்லாம் இல்லை. கடவுளை பிரத்யட்சமாக பார்த்தோம் பார்க்கல அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம். ஆனால் சுவாமியை பற்றிய ஸ்மரணம் ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுன்ற நிச்சயம். இன்னி வரைக்கும் நம்ம யாரும் ஏமாற்றிக்கலை. இப்போ ஏதோ மனசு இல்லை, ஏதோ கொஞ்ச நேரம் காமெடியை தானே பார்க்குறோம், முடித்தவொடனே திரும்பி மனசுக்குள்ளே அந்த கவலை அப்படி சூழும். அதே தெய்வ சிந்தனை பண்ணோம்னா ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையில் இந்த கவலைகள் சின்னதாக போகும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. என்ன கவலைகள்லாம் தின்னக்கூடாது, அதனால் உன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறார் இல்லையா. அப்போ பக்தி, நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோன்றதோ சுவாமி கிட்ட சொல்லுங்க.
அது சரி தப்பு நல்லது கெட்டது பாபம் புண்ணியம் பைத்தியக்காரத்தனம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் சுவாமி பார்த்து ஃபில்டர் பண்ணிப்பார். என்னெல்லாம் இருக்குது உள்ள இருக்கலாம் கொட்டிடுங்க. அது குப்பை தான் முக்கால்வாசி. நல்லது ஒன்றும் இல்லை. நல்லது தான் ஏன் கொட்ட சொல்ல போகிறோம். நல்லது இருந்தால் புலம்ப மாட்டேல. நல்லா கவனிச்சு பாரு. நல்லது இன்றைக்கா புலம்பிருக்கலா? நீ நல்லா சாப்பிட்டுட்டேன், என்னமோ தெரியல, நீ நல்லா தூங்கிட்டேன், இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்குது, இப்படி யாராவது புலம்பி பார்த்துருக்கல? நன்மைக்கு புலம்பலே கிடையாது, வெறுமை சந்தோஷம். நல்லா இருக்கேன், சிரிச்சுன்னு இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். அந்த நடவடிக்கை, அந்த நடை உடை பாவனை வார்த்தை பேசுகிற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம் நல்லா இருக்கா அப்படின்னு. சில பேர் தூரத்தை பார்த்துல அச்சோ இன்றைக்கி எதையோ சொல்ல வராளே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நடை உடை பாவனை முகத்தை அப்படி பாவமாக வச்சுருந்து நன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லவே வேண்டாமே இல்லையா? அது பாட்டு இருக்கலாம் இல்லை? அப்போ தேவையில்லாதெல்லாம் கொண்டு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அவனை ரொப்பி வச்சுக்கோங்க. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று நம்மாழ்வார் சொல்கிறார். திருக்காக்கரை திவ்யதேச பெருமாளை பார்த்து சொல்கிறார், உன்னை மட்டும் பார்த்தா அப்படி வாரி முழுங்கிடுவேன். ஏண்டான்னா என் மனசோட சைஸுக்கு நீ தான் இருக்க. மனசுக்கு எவ்வளோ சைஸுன்னு யாருக்கும் தெரியாது, சுவாமிக்கு யார் சைஸும் தெரியாது. ஆனால் அனந்தனமனம் மனசுக்கும் அவ்வளோ பெரிய சைஸு, சுவாமிக்கும் அவ்வளோ பெரிய சைஸு. ஸோ மனசை ரொப்பறதுக்கு ஒரே வழி சுவாமி ஒன்று தான். அது யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையோ, ஆனால் அதுக்கு ஒரு மனசு உண்டு. நாம் சொல்லுவோம் அதுக்கு என்ன தெரியும்னா, அதுக்கு ஒரு கவலை உண்டு, அதுக்கு ஒரு துக்கம் உண்டு. அது மொபைல் கேட்டு கொடுக்கலாம், அவ்வளோ துக்கம் வருது. அதுக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி துக்கம் வருது. நம்ம சொல்ல என்ன ரோஷம் வருது, எவ்வளோ துக்கம் வருது பாருங்க. அதுக்கு அது பெருசு, அதுக்கு அது அது அதுக்கு அது உலகம். ஏன்னா மொபைல் திட்டாது, கோச்சிக்காது, அது பாடி தடவிட்டே இருக்காமா. இப்படி தடவிட்டா சும்மா அப்படின்னுவா, இப்படி தடவுற மாதிரி அம்மா இப்படி 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 போ தள்ளி உட்கார், உசுரை வாங்காது, என்ன வேணும், நை 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 நச்சரிக்கிறே அப்படின்னா மொபைலில் ஒன்றும் சொல்லாது, நம்ம பாட்டுக்கு தடவிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு அது அது ஒரு சுகம். எல்லாருமே சுகம் தேடி தானே ஓடுறோம். அப்போ நம்மளும் சுகம் தேடி தானே ஓடுறோம். அந்த மனசுக்கு ஒரு சுகம் வரும். சுகம் அப்படின்றது நம்ம மனசினுடைய அளவை பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தரை பார்த்து ஒன்று சுகம்னு தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. அவர்களுக்கு அது சுகம் போல் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சுகமாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவாளுக்கு தெரியும். என் சிஷ்யன் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான். நான் கேட்பேன், நிறைய பனியெல்லாம் பார்ப்பலடா, வருஷம் ஜாலியாக இருக்கும்லடா அப்படின்னு. அவன் சொன்னான், குருஜி அது அப்பப்போ எப்பயாவது பார்த்தா நல்லாயிருக்கும், வெளிலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 5 நாள் 10 நாள் டூர் மாதிரி வந்துட்டு இந்த பனியெல்லாம் பார்த்து ஐஸ் கட்டிலாம் தூக்கி விளையாடினா நல்லாயிருக்கும். அங்கேயே இருந்துட்டு ஒவ்வொரு நாளாக காரை க்ளீன் பண்ணி பூட்ஸை போட்டு வெளில போயிட்டு வந்து எப்படாப்பா வெயில் வரும்னு இருக்கும் அப்படின்போம். எல்லாம் வெளிலேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. என்னோடய சிஷ்யை ஒருத்தி சொல்லுவாள், இந்த ஹிமாலயாஸ்லாம் போவேன், இங்கே ஏறி அங்கே ஏறி மலையை அலைஞ்சிட்டு இருப்பேனே. அது சொல்ல எல்லாத்துக்கும் கட்டாயம் வாங்குன்னு சொல்லாதீங்க, முடிஞ்சால் வாங்குன்னு சொல்லுங்க. கட்டாயம் வாங்கணும் மட்டும் நல்லா சொல்கிறது இல்லையே, ஏறி இறங்குறது தெரிய மாட்டேங்கிறது. வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறது இல்லையே. அழகான இடத்த மட்டும் கரெக்டாக காட்டிட்டு ஜம்முன்னு வீடியோ போட்டுட்டு பார்த்து ஏமாந்து போய் வந்துடுறோம். ஒரு நாளை போல் 7 மணி நேரம் பஸ்ஸில் உட்கார சொல்கிறேன், வளைஞ்சி போயிட்டு இருக்கு. ஒரு நாளை போல் பெட்டியை கட்ட வேண்டியிருக்கு. ஒரே ஹோட்டலில் தங்குறோமா, நேற்று ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல். இங்கே எங்கே பார்த்தாலும் பன்னீர் தான் கிடைக்கிறது. எப்போ பார்த்தாலும் பன்னீரையே சாப்பிட்டு இருக்க முடியுமா? அதனால் கட்டாயம் வாங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல். இந்த மாதிரிலாம் இருக்க முடிஞ்சால் வாங்கன்னு சொல்லிருக்கோம் அப்படின்வா. அந்த மாதிரி இந்த சுகம் அப்படின்றது அவாவாளுடைய மனசினுடைய அளவுகோல் மாறுறது. அதனால் உங்களுக்கு எது சுகம்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அது முக்கியம். முக்கியமாக என்ன வேணும்? நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், படுத்தா தூங்கணும், உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், ஒதுங்கிறதுக்கு இடம் வேணும். யார்கிட்டையும் வம்பு தும்பு இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும். நமக்கு சண்டை சச்சரவை யாரையும் ஜெயிக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படிலாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேண்டவே வேண்டாம்ப்பா, நீ தான் ஜெயிச்ச, நான் முட்டாள்,
இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒதுங்கி போகத்தான் தோன்றதே ஒழி அதுக்கு மேலே அதை ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்னு தோணி போய்டுறது இல்லையா. அப்போ நமக்கு தேவை ஆரோக்கியம், நிம்மதி, சமாதானம், சாந்தி, நிம்மதி. பகவான்கிட்ட இது எப்பொழுதும் இருக்கணும், என்ன வந்தாலும் ஸ்மரணையில் இருக்கணும்னு கேட்டுக்கோங்க. பக்தர்கள் எல்லாம் அப்படி தான் வாழறார்கள். எல்லா பக்தர்களும் பக்த வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தோன்னா, பக்த சரித்திரம் எடுத்து பார்த்தோன்னா நம்மள மாதிரி தான் அவளோட வாழ்க்கையும் இருக்குது. ஒன்றும் தனியாக ஒரு வாழ்க்கையெல்லாம் அவளுக்கெல்லாம் கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம் பக்தர்கள்லாம் ஒரு தனிப்பிறவிலாம் ஒன்றும் கிடையாதுலாம், பொது பிறவி தான். யாரும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. எல்லாரும் சிம்பிளி பூமி பந்தில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஜீவர்கள் தான். அது ஆண்டாளாக இருக்கட்டும், திருமங்கை மன்னனாக இருக்கட்டும், பெரியாழ்வாராக இருக்கட்டும், பிரகலாதனாக இருக்கட்டும், அவா வாழ்க்கையிலையும் சவால்கள். யாருடைய வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக அப்படி ரோட்டில் ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னா கொரோனா காலத்தில் டிரைவராக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அவன் மட்டும்தான் ரோட்டில் வண்டியே இல்லாமல் ஜாலியாக டிரைவ் பண்ணிட்டு போனான். கொரோனா காலத்தில் வெளில போகிறதுக்கு அவ்வளோ பயந்துண்டு அதுக்கு ஏதான டிரைவராக இருந்தால் அப்படி அப்பாடான்னு வண்டி ஓட்டின்னு போகலாம். இல்லாட்டி அது இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். பக்த சரித்திரத்தில் நாம் திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சுவாமி இருக்கார், இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார், இந்த வாழ்க்கையில் நான் என் கடமைகளை பண்ணின்னு இருக்கேன், இதில் சவால்கள் உண்டு. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். சவால்கள் உண்டு. வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரைக்கும் சவால்கள் உண்டு. இதெல்லாம் ஒன்றும் முடியாது. கடலை அளவு ஓஞ்சி தலை முழுகிற மாதிரி தான். அலையும் ஓயாது, ஆனால் தலை முழுகித்தான் ஆகணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சவால். இது எல்லாருக்கும் பொதுவும், உங்களுக்கு மட்டும் இல்லை. சிங்கம், புலி, நரி, திருநாயிலிருந்து அத்தனைக்கும் சவால் அப்படின்றது பொதுவான ஒன்று. முதல்ல அந்த சவாலை ஒத்துக்கோங்க. சரி, சவால் உண்டு. இப்போ அங்கேருந்து அவள் இடத்துல வந்திருக்காங்கன்னா திருவிடந்தை வர்றது சவால் தான். அது பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ எப்படி வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சவால் தான். இங்கே வந்து பார்த்து திரும்பி போகிறதுக்கும் அதே சவால் தான். வந்துவிட்டேன், சத்சங்கம் கேட்டுட்டேன், ரிலாக்ஸ், அதுதான் போகும்போது அதே சவால் தான். அதே டிராஃபிக்கு, அதே சிக்னலு, அதே லெஃப்ட்டு, டோலு, ரைட்டு எல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒன்றும் மாறப்போகிறோம். இது இப்படி தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவத்தை நாம் வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டோம்னால வாழ்க்கை முதல்ல சிம்பிள் ஆகிடும். சரி, இது இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்க போகிறது, இதில் நான் எப்படி இதை வாழ்ந்துக்கணும், இவ்வளோதான் முக்கியம். அந்த 50 டிகிரியிலலாம் இந்த துபாய் அங்கெல்லாம் வேலை பண்ண போவார். நம்ம ஊர்லேருந்து 50 டிகிரியில் வேலை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த கண்டெய்னர் மாதிரி ரூம் கொடுத்துருப்பான், அதில் தான் தங்குவான். ஏற்றுக்கிறான். சரி, பணம் வர்றது, குடும்பத்தோட கஷ்டம் சரியாக போகணும், நானும் வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த வெயிலில் அப்படி வேலை பண்ணால் கொஞ்சம் பணம் காசு சேர்க்கலாம், உள்ளூரில் இருந்தால் சேர்க்க முடியாது, பரவாயில்ல, குடும்பத்தை விட்டு தனியாக போனாலும் பரவாயில்லன்னு போகிறோம். ஏற்றுக்கொண்டதனாலே அங்கே வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது. எத்தனையோ பேர் போயிட்டு உடனே வந்து எனக்கு ஒத்துக்கலை, ஏற்றுக்க முடியலை, நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஏற்றுக்கோங்க. சரி, இந்த வாழ்க்கையில் இந்தந்த சம்பவங்கள் நடந்துருக்கு, எது எப்படி ஆயினும் என் கூட என் கிருஷ்ணன் உண்டு, சுவாமி உங்கள் கூட உண்டு, இந்த கேரண்டி இருக்கு இல்லையா, இது போதுமே. அப்போ சுவாமி உங்கள் கூட இருக்கார் அப்படின்னாலே எப்படி இருந்தாலும் உங்களை அப்படியே சமாதானப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி அழிச்சுட்டு போயிடுவார். அது உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், சமாதானப்படுத்துகிறார், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு இல்லை, எனக்கு அதாவது எல்லாம் ரைட்டு தான் ஆனாலும்னு அப்படி அதுக்கு பதில் கிடையாது. வாஸ்தவம் தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுறது. ஆனாலும் இந்த ஆனாலும்னு நீங்கள் பேசுகிறதுனால இது இன்னும் ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். மனசு இந்த ஆனால் அப்படின்னு வந்தாச்சுனாலே மேம்போக்காக ஒத்துக்கிறோம் ஒரு விஷயத்தை, ஆழ் மனசில் ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஆழ் மனசில் ஒத்துண்டாச்சுன்னா அந்த ஆனால் வராது, வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் வர்றது அப்படின்னா இன்னும் ஆழ் மனதில் அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய புத்தி வரலை, அந்த ஸ்திரமாக இருக்கணும். பகவத்கீதையை கிருஷ்ணன் முழுக்க சொன்னான். மறுபடியும் அர்ஜுனன் இருந்தாலும் கிருஷ்ணா அப்படி அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பார் கிருஷ்ணன்.
வேண்டாம், இவ்வளோ நேரம் எல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஓ மனசினுடைய பலகீனம். நீ உன்னுடைய சுயநலம், உன்னுடைய எதிர்பார்ப்பு, உனக்கு வேண்டப்பட்டவன் யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது நீ நினச்சிட்டே இருக்கிறதுனால வர கோழைத்தனம் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காயின்னு இருப்பான். பகவான் முதல்ல அர்ஜுனனை வதம் பண்ணிட்டு அப்புறம் மகாபாரத யுத்தத்தை ஆரம்பிச்சிருப்பார். இன்னும் ஆனால் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தான்னா அவசியமே கிடையாது. இந்த ஆனால்ன்ற அவசியத்தை விட்டுடுவோம். சுவாமி சொல்கிறார் உள்ள, ஆமாம் இப்படி தான் இருக்குது, இல்லை என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இல்லை பிரார்த்தனை பண்ணு, இது மாறணும்னு கேளு, காத்துன்று பொறுத்துன்று. நமக்கு இந்த காத்திருத்தலும் வரதில்லை, பொறுத்திருத்தலும் வரதில்லை. இனி பெரிய பிரச்சனை அதுதான். பக்தியில் முதல் பாடம் காத்திருத்தல், பொறுத்து கொள்ளுதல். தாம் திதிக்ஷஸ்வ பாரத, நம்பிக்கை விடாமல் சரி என்ன பண்ணி தொலைது பொறுத்துக்கிறேன். இந்த சில சிக்னலில் மாறிட்டு சில பேர் புலம்பிகிட்டே இருப்பா, அது இல்லை. சில பேர் சிக்னலில் உட்காந்து அப்படி ஜாலியாக அப்படி ஐயா அப்படி டிரைவர் சீட்டில் உட்காந்து இப்படி பாத்திரத்தில் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டுருப்பான். அதுக்கு பேர் தாம் திதிக்ஷஸ்வ பாரத. நான் பார்த்துருக்கேன் சில பசங்கள்லாம் டிரைவர் சீட்டில் உட்காந்து அப்படியா சிக்னல் சிக்னல் போட்டாச்சு, ஜாலியாக இருப்பான். சிக்னல் போட்டாச்சு. நான் கூட ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்னா சிக்னல் போட்டா ஜாலியாக இருக்கு, ஒரு ரெஸ்ட்டு தான். 30 செகண்ட் இப்படி சும்மா சுற்றி பார்க்கலாம்ல, இல்லாட்டி இப்படியே பார்க்கணும். அவன் சொல்லுவான் இப்படியே பார்க்கணும், கால் இப்படி 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 இப்படின்னு. இப்போ காலை நீட்டலாம், வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் பார்க்கலாம், இல்லாட்டி சுற்றி வேடிக்கை பார்க்கலாமே, ஜாலியாக இருக்கே, ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியும் பார்த்துருக்கேன். இல்லை பேக் சீட்டில் சில பேர் உட்காந்துட்டு இருப்பா. அவன் வண்டியும் ஓட்டலை, பேசஞ்சர் சீட்டில் தான் இருக்கா. ஓ சிக்னல் வந்தாச்சு, இன்னும் எல்லா சிக்னலும் இந்த சிக்னலில் மாட்டேன், எல்லா சிக்னலும் மாட்டோம். இந்த பெங்களூர் சென்னையில் சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஓட்டுறோம் எல்லாம் சொல்லுவோம். போச்சு ஒரு சிக்னல் மாட்டேச்சு, எல்லாம் மாட்டப்போம். இப்போ ஓட்ட போகிறதும் கிடையாது, பின்னாடி தான் உட்காந்துட்டுருக்கு. அதுக்கு என்னதுக்கு புலம்பல், என்ன பைத்தியக்காரத்தனம், அவ்வளோதானே. இருக்கும் டிரைவர் சீட்டில் உட்காந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம், பேசஞ்சர் சீட்டில் உட்காந்து புலம்பலாம். ரெண்டுமே இருக்குது. புலம்புறது உங்கள் பாடு, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவசியம் இல்லையே, வாழ்ந்துன்னு தானே இருக்கோம். எங்கே நம்ம வாழ்க்கை நின்று போச்சு, எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை தப்பாக போச்சு, எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை வீணாக போச்சு, இல்லையே. வாழ்க்கை முன்னேறிட்டு தானே இருக்கோம். எவ்வளோ முன்னேறி வந்திருக்கோம். என்ன தடை வந்துடுத்தோம், என்ன இழந்துட்டோம், ஒன்றுத்தையும் இழக்கலை. இது எப்படி இழக்க முடியும்? தெய்வம் அப்படி ஒவ்வொன்றா எப்போ திரௌபதி சபதம் பண்ணா, எவ்வளவு நாள் ஆச்சு. திரௌபதி சபதம் பண்ணி அடுத்த நாள் நடக்கலை. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம், அதுக்கப்புறம் தூது, அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம், அப்புறமா நடக்குது. இது எப்போ அவள் சபதம் போட்டா? அவள் தாயக்கட்டை விளையாடி தோத்துட்டு திரௌபதியை சபையில் பிடிச்சி இழுத்து கிட்டத்தட்ட 14 வருஷம் அந்த குழந்தை காத்துன்றத. 14 வருஷம், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம். அதை முடிஞ்சு அவன் நாடு தரணும். அவன் யோசிக்கிறான், அவன் நாடு தரட்டும், வீடு தரட்டும், எனக்கு பட்ட அவமானம் மாறலையே, அதுக்கு என்ன வழி? இவகிட்ட யாரும் சான்ஸோ கேட்க கூட இல்லை. ரெடி பண்ணலாம், திரௌபதின்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். இல்லை இவா தான் பேசிகிட்டு இருக்கா. நாடு கொடுத்தா போதும், அட்லீஸ்ட் 5 கிராமம் கொடுத்தா கூட போதும். திரௌபதி பார்க்குறது 5 கிராமம் 5 வீடு பிரச்சனை இல்லை, என் மானமானச்சே, என்னுடைய அவமானமாச்சு. அது அதுக்கே மகாபாரத யுத்தம், அவ்வளோ பெரிய. அப்போ 14 வருஷம் அந்த பொம்பளை காத்துட்டு இருந்தாளா இல்லையா? அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும், அந்த ஒரு நம்பிக்கை வேணும், அந்த ஒரு திட விசுவாசம். நடக்கும், அவ்வளோதான். இது மனசை ஏமாற்றும் பொழுதெல்லாம் இல்லை நடக்கும், அவ்வளோதான். மனதை டைவெர்ட் பண்ண நீங்கள் தான் பண்ணணும், இது வேறு யாரும் பண்ணலாம் முடியாது. நடக்கும், சாமி நடத்தி கொடுப்பார், அவ்வளோதான். பிரகலாதன் அப்படி தான் சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் நடத்திட்டாரு சுவாமி, ஜம்முன்னு நடத்தி கொடுத்தாரா இல்லையா நரசிம்மர். அப்போ பக்தி வாழ்க்கையில் முதல் பாடம் நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த், மகாவிஸ்வாசம்னு பேர். சரணாகதியினுடைய முக்கியமான ஒரு விஷயம் மகாவிஸ்வாசம். ஓ மேலே பூரணமாக நம்பிக்கை வைக்கிறேன், அன்கண்டிஷனல் ஃபெய்த். ஓ மேலே நம்பிக்கை வச்சுவிட. நமக்கு என்ன வேணும்? திரும்ப ஆரோக்கியமாக இருக்கணும், கடைசி வரையும் நிம்மதியாக இருக்கணும்,
வியாதி வைக்க இல்லாமல் இருக்கணும், நமக்கு வேண்டப்பட்டவாரோட சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோதானே. இதுக்கு மேலே பெரிய நாளைக்கு உலகத்தை ஆளணும்னு யாருக்கா ஆசை இருக்கா? யாருக்கா பிரதம மந்திரி ஆகணும் ஆசை இருக்கா? ஜனாதிபதி ஆகணும் ஆசை இருக்கா? சொல்லுங்க. முதலமைச்சர் ஆகணும் ஆசை இருக்கா? அப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆகணும் ஆசை இருக்கா? ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் சொல்லுங்க. அதெல்லாம் யோசனையே கிடையாது நமக்கு. நமக்கு அந்த யோசனையே கிடையாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், இவ்வளோ தானே. இதை நடத்தி தரத்துக்கு சுவாமியால் முடியாதா? எவ்வளோ சின்ன வாழ்க்கை உங்களோடது. உங்களோட ஆசைகள்லாம் பேராசையெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய, பெண்ணுடைய, ஒரு தாய் தகப்பனுடைய, ஒரு உற்றார் உறவினர்களுடைய பேசிக் நீடு. இது தப்பே கிடையாது. சர்வேஸ்வரன் அவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வேஸ்வரன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன். பிரம்மதேவன்லேருந்து இந்திரன்லேருந்து அத்தனை பேர் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு உங்களுடைய குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் தேவைகள், நீங்கள் வாழ்கிற 100 வருஷம் ஆசை இருக்கா? அப்புறம் என்னது ஒரு டென்ஷன். இப்போ ஒன்றும் ஆரம்பிக்கல, ஏற்கனவே ஆரம்பித்து ஒரு வருஷம் ஓட்டியாச்சு, இன்னும் சொச்சம் கொஞ்சம் வருஷம். அது இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாமே. அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டு நிம்மதியாக இருங்க. அதுதான் சொல்கிறேன், நிம்மதியாக இருங்க. அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோல, நீங்கள் எதுக்கு சுமந்துண்டு கஷ்டப்படணும்? அவசியம் இல்லையே. சுவாமி இருக்கார் இல்லையா, அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு அப்படியே இருங்க, அப்படியே இருக்கணும். அப்போ என்னடான்னா அவனுக்கு தெரியும். அவன் மேல் அசாத்திய நம்பிக்கை வைக்கணும். வராக சுவாமி பூமி அப்படி தூக்கிட்டு வர ஜம்முன்னு, இந்த வராகர்னா அப்படி போகும். ஏன்னா வராகர் தானே ஆதி. நான் சொல்லுவேன், ரங்கராஜனும் மலையப்பனும் அனந்த பத்மநாபனும் பாண்டுரங்கனும் பத்ரிநாதனும் எல்லாருக்கும் ஆதி யாருன்னா வராகர் தான். அவர் பூமி கொடுக்கலன்னா யார் இங்கே இருக்கிறது? எல்லோரும் இந்த பூமியை நம்பி தான் இருக்கா. பூமியை நம்பி இல்லாத 2 திவ்ய தேசம், ஒன்று திருப்பார்கடா, இன்னும் வைகுண்டு, அவ்வளோதான். மற்ற எல்லா திவ்ய தேச பெருமாளும் ஆதிவராக மூர்த்தியை நம்பி மட்டும்தான் இருக்கா இன்னி வரைக்கும். அது சில இடங்களில் நமக்கு பட்டவர்தனமாக தெரிகிறது, பல இடங்களில் தெரியறது இல்லை. உண்மை தான். ஆதிவராக க்ஷேத்திரம், ஆதிவராக க்ஷேத்திரமாக குறிப்பிட்ட இடம் இல்லை, பூமியே ஆதிவராக க்ஷேத்திரம் தான். அதான் அகிலவல்லி தாயா, அகிலத்துக்கே அவள் தான். அப்போ உலகமே அவரோடது தான். அதுவும் அவருடைய தெத்து பல்லில் அப்படி ஓரத்தில் ஒட்டின்னு இருக்கு, கடுகு போல். அதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்க நாம் டென்ஷன் ஆகுது. ஒரு நியாயமா? அவரோட சைஸ் என்ன, அவரோட பல்லு சைஸ் என்ன, அந்த பல்லில் ஒரு பூமி, அதுவே ஒரு கடுகுன்னா அந்த கடுகில் நாமெல்லாம் எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது. அதில் வேறு நமக்கு தெரியும் ஒரு 4-5 பேர் இப்படி இருக்காளே, அப்படி இல்லையே, கவனிக்கலையே, என்னெல்லாம் புலம்புறோம். எவ்வளோ பெரிய விஷயம். வராகர் நம்மளை தூக்கின்னு இருக்கார். இது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் பல்லில் ஒட்டின்னு இருக்க அந்த பூமியில் அவர் இப்படி கண்ணில் இப்படி பார்க்கும்போது என்ன கச்சக்கதான் சத்தம் கேட்குறது, எல்லாம் உள்ளுக்கு அடிச்சுட்டு இருக்கு. ஓ ரைட் ரைட். நம்ம மூக்கை 2 ஈ உட்காந்து இப்படி இன்னது இப்படி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் பல்லில் ஒரு பூமி, அதில் ஒரு 10-15 பேர் ஆச்சா போ சாக்க சமைச்சா கத்தின்னு இருக்கும். சுவாமி இப்படி பார்க்குறாரு. ஓ சரி சரி, ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அவ்வளோ பெரியவர் சர்வேஸ்வரன், சர்வத்துக்கும் ஈஸ்வரன், எல்லா விஷயத்துக்கும். சூரியன் சந்திரன் அத்தனைக்கு அவன் தானே ஈஸ்வரன். விஸ்வரூப தரிசனம் காட்டுறான் இல்லையா சுவாமி. வராக சுவாமி அப்படி பூமி அப்படி உத்தாரணம் பண்ணிட்டு வராராம். இப்போ பூமாதேவி கேட்குறாளாம், சுவாமி என்னை எங்கே நிறுத்தி வைக்க போகிறேள்? அப்போ தேவி கொஞ்சம் ஒரு கெத்தில் அப்படி கேட்டுவிட்டாலாம், எங்கே வைக்க போகிறேள் எங்களை? ஃபுல்லாக பிரளய ஜலமாக இருக்கு. வராக சுவாமி சொன்னார சிரிச்சுண்டு, எந்த இடத்துல மரம் செடி கொடிகள்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஒன்று பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இப்போ பூதேவி சிரிச்சாலாம், சுவாமி நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். பூதேவி சொன்னாலும் நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நானே உங்கள் மூக்கு மேலே அப்படி பல்லில் ஒட்டின்னு இருக்கேன், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? பாரு, பழைய ஜலத்தில் அப்படி ஏதானும் பார்த்தா சொல்லேன் அப்படின்னு சுவாமி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரதேசம் நன்னா மரம் செடி கொடிகளோட
தனியாக ஒரு பிரதேசம் அப்படியே இருக்கா. அந்த பிரளய ஜலத்தில் அது மட்டும் அப்படியே இருக்கா, மாறவே இல்லையா. பூமி பிராட்டி அசந்து போனாலாம். சுவாமி என்னது இது? அதான் விரஜமண்டலம். பிரளயத்தில் கூட அழியாத ஸ்தலம் 84 குரோச தூரமுடைய விரஜமண்டலம். நமக்கு 84 லட்சம் பிறவிகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கோலோக பிருந்தாவனத்திலிருந்து 84 குரோச தூரம் அளவுள்ள விஸ்தீரணமான பிரதேசத்தை பகவான் அப்படி பிரளய ஜலத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் பூமியை ஸ்தாபிதம் பண்ணார். கர்க சம்ஹிதை சொல்கிறது இது. அவ்வளவு பெருசா இந்த விரஜமண்டலம்ன்றது. அதனால் பூமியை விட சீனியர் விரஜமண்டலம். பூமியில் விரஜமண்டலம் இல்லை, விரஜமண்டலத்தில் பூமி இருக்கு. விரஜபூமின்னு அத்தனை சிரேஷ்டமாக அந்த விரஜபூமி. அப்போ தான் பூமி தேவியை மன்னிச்சுடுங்கோ பிரபு அப்படின்னு சொன்னாலும். இன்றைக்கும் மதுராவில் ஸ்வேதவராகர் இருக்கா. 2 வராகர் உண்டு மதுராவில். அப்படியே நுழைஞ்சு போனால் ஒரு வீட்டுக்குள்ள இருப்பார், ஜம்முன்னு இருப்பார். ஆதிவராகர், ஸ்வேதவராகர் 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பார். மதுராவினுடைய நாதன் யாருன்னா அவர் தான். பிரஜபூமியினுடைய வனங்கள், பிருந்தாவனம் முதற்கொண்டு மதுரா முதற்கொண்டு ஒவ்வொரு இடத்தினுடைய மகாத்மியத்தை வராகர் சொல்லி தாயார் கேட்குறான்னு தான் இருக்குது கர்க சங்கீதையில். ஆதிவராக புராணத்திலெல்லாம் இப்போ எப்படி திருக்குறுங்குடி நம்பாடுவான் வைபவத்தை வராக சுவாமி சொல்ல தாயார் கேட்க, அந்த மாதிரி பூமி பிராட்டிக்கு அத்தனை அழகா வராகசுவாமி விரஜமண்டல வைபவத்தை சொல்கிறா அப்படின்னு இருக்கு வராக புராணத்தில். அத்தனை விசேஷம். அந்த ஒவ்வொரு வனம், ஒவ்வொரு பிரதேசம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகாத்மியம், இது எல்லாமே வராகசுவாமி சொல்கிறா அப்படின்னு இருக்கு. கண்ணன் வரத்துக்கு முன்னாடியே மதுரா வைபவம் சொல்லிடுறார். கண்ணன் வரத்துக்கு முன்னாடியே விரஜமண்டல பரிக்கிரமா வைபவத்தை சொல்லிடுறார். அதுக்கப்புறமா தான் கண்ணன் அவதாரம். வராகாவதாரம் முடிஞ்சு நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணன். அதுக்கு முன்னாடியே விரஜமண்டலம் சீனியர். எப்படி மலையப்பன் வரதுக்கு முன்னாடியே திருமலை ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. பல இடங்களில் இப்போ திருக்கோவலூர் பார்த்தோம்னா, திருக்கோவலூர் கோபாலனோட சந்நிதி தான், அதான் திருக்கோவலன் ஊர். ஆனால் நம்ம எல்லாரும் போய் முதல்ல பார்க்கறது அங்கே உலகளந்த பெருமாளை தான் பார்ப்போம். ரிஷிக்காகவும் ஆழ்வார்களுக்காகவும் தான் உலகளந்தவனாக காட்சி கொடுத்தாங்க. அங்கே சீனியர் மோஸ்ட் யாருன்னா கோபாலன் தான். அந்த மாதிரி பல இடங்களில் சுவாமி சீனியர் வேற ஒருத்தர் இருப்பார். நல்ல வேலை திருவிடத்தில் அவரே சீனியர், அவரே ஜூனியர், அவரே எல்லாம், யாரும் சைடில் கிடையாது. திருமலையில் போனால் சீனியர் வராகர், ஜூனியர் மலையப்பன். ஆனால் ஜூனியருக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி. அதே போல் இளவரசன் தானே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் ராஜனை விட. கலியுகத்தில் எப்போ யார் கெத்து கட்டுறாலும் அவளுக்கு தான் விலை ஜாஸ்தி. ரொம்ப சுலபமாக இருந்தால் விலை கிடையாது. அது மனுஷாலாக இருக்கட்டும், சுவாமியாக இருக்கட்டும். சல்லிஸாக போய் பார்க்க எவ்வளோ திவ்ய தேசங்கள்லாம் ஆளே கிடையாது. எத்தனை பேர் போய் பார்க்குறேன்? திருப்பதி போயிட்டு வந்து பார்த்துட்டு, திருப்பதி குறவு கிடையாது. ஆனால் சொல்கிறேன், அத்தனை சிரேஷ்டம் அந்த விரஜமண்டலம். அந்த விரஜமண்டலத்தில் அத்தனை லீலைகள், அத்தனை பக்தர்கள், அத்தனை அனுபவங்கள், எத்தனை விதமான அனுபவங்கள்னு லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பத்மபுராணம், சில விஷயங்கள் கர்க சம்ஹிதை, சில விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம், சில விஷயங்கள் பக்த சரித்திரம், இப்படி அங்கங்கங்கங்கங்க குட்டி கிடக்கு. அந்த விரஜமண்டலத்தை அடையணும்னு தானே ஆண்டாளுடைய திருப்பாவை விரதமே. கோபிகைகள்னு எடுத்துட்டாலே அவ்வளவு கோபிகைகளை கர்க சம்ஹிதையில் நாரதர் சொல்றார், யாரெல்லாம் கோபிகைகளாக வந்தார்கள் அப்படின்னு லிஸ்ட் போட முடியல. அவ்வளவு கோபிகைகள், அவ்வளவு கோபர்கள் வந்திருக்கா. கிருஷ்ண பக்தியில் பகவான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கான். அதனால் உங்ககிட்ட பாரபட்சமாக இருக்கான்னு ஒரு நாள் நினச்சுடாது. நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல, அவள் கேட்டுவிட்டா அவர்களுக்கு கிடச்சுடுத்து, அப்படி அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுத்தே தீருவான். நீங்கள் வேண்டான்னாலும் கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கேட்டாலும் கிடையாது, காத்துட்டு தான் இருக்கும். இது தர்மம்.
நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த பக்தியில் அந்த பொறுமை வேணும், அந்த நம்பிக்கை வேணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சமயத்தில் டோலில் நிற்போம், நமக்கு அந்த இதில் கூட்டமாக இருக்கில் வந்து நிற்போம். இங்கே வந்து அங்கே ஒருத்தன் அப்படி நின்றுட்டே இருப்பான். அந்த 10 வண்டி போகும், ஐயோ போயின்ட்டுருக்கு. அது நமக்கு நம்ம பின்னாடி ஒரு 10 வண்டி நிடுவோம், நடுவில் நிடுவோம் கரெக்டாக. இந்த சமயத்தில் நம்ம செங்கல்பட்டு பக்கம்லாம் அந்த ரோடு டோலை தாண்டின உடனே எல்லாம் அப்படியே ஜாமாக நிற்கும். சரி, இந்த கடைசியில் கடை அங்கே போனால் நம்ம போனதும் அங்கே நின்றுடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம எங்கே இருந்தோம் அந்த லைன் போயிட்டே இருக்கும். சில பேர் நடுவே நிற்பான், இப்படியும் போய்க்கலாம் அப்படியும் போய்க்கலான்னு, 2 பக்கம் போக முடியாது, அப்படியே நிற்பான். அந்த நேரம் வரும்பொழுது தானாக கடன்னு போயிடுவேன். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த சமயத்தில் தெய்வம் நமக்கு ஏதோ நன்மை செய்யறதுன்னு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு ஆலமரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம், 2 ஒன்றா நட்டுட்டோம். பப்பாளி மரம் கட வளரும். மூங்கில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், பெருசாக ஹைட்டே வராது. ஒரு காலகட்டம் கடகடகட மேலே போகும். அது வரைக்கும் அத்தனை பேர் ஓடி நிற்கும். தென்னை மரம் அப்படியே இருக்குமே, எத்தனை வருஷம் ஆகும் வளர்றதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அது பலன் தரும். இப்போ சில விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய வருஷம் பலன் தரணும் அப்படின்னா அதற்கேற்ற நேரம் எடுக்கும். சில பேருக்கு அவள் பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அதனால அவள் கொஞ்சம் முன்னாடி வளர்ந்துருக்கும், அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு தானே குழந்தை வேணும். முன்னாடியே குழந்தை வந்துடுச்சுன்னா கல்யாணமான ஒன்று ஸ்கூல் சேர்த்துட்டு கொஞ்சம் நன்னா இல்லை. அது எப்படி வராமல் அப்படி தானே வரணும் இல்லையா, அதுக்கப்புறமா தானே வரணும். அந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கே செடி நட்டு இன்றைக்கே பூ பூக்கணும்னு நினைக்காதீங்க. அது பொறுமையாக வந்தால் தான் அழகு. அப்புறம் போர் அடிச்சிடும், அது பெரிய கஷ்டம். ரிஷிகள்லாம் நிறைய சிரமப்பட்டிருக்கா. அந்த ரிஷி கர்ப்பம்ன்ற மாதிரி கடன்னு வந்துட்டுனா நல்லா இருக்கா. பக்தி அது அழகானது, ரசமயமானது, ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணணும் நிம்மதியாக. இந்த இப்போ உட்காந்துருக்கோம், சன்னதிலேருந்து இப்படி அழகாக நாதஸ்வரம் வாசிக்கிறா, மேளம் கேட்குறது இல்லையா, நம்ம ஒரு சிரமமும் படலை, உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே வாசிக்கிறதோடைய சப்தம் தானாக நம்ம காதில் வந்து விழுறது இல்லையா. இது என்ன பிரயத்தனப்பட்டோம், காது தீட்டின்ட்டு கேட்டோமா, இன்னும் சத்தம் கேட்குறது தானாக வரதில்லை. காற்று தானாக வரதில்லை, இந்த கிளிகள் கத்தித்து தானாக வந்ததில்லை. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சிரமமும் படலையே, அப்படியே தானாக வந்து நம்ம மேலே வர்ஷிக்கிறது இல்லையா. அப்போ நீங்கள் பாட்டுக்கு கடமைகளை பண்ணிட்டு தெய்வம் என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்கோ அந்த வாழ்க்கையை ரசித்து வாழும். பக்தின்றது வாழ்க்கையை வாழறதுக்காக தான். வெறுத்து ஒதுக்கி இவர்கள்லாம் பாவப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னும் பக்தி வரலை, இந்த வேலையே வேண்டாம், உங்கள் கதையை பார்த்துட்டு போங்க. அப்படி ஒரு இது இருந்தால் விருந்தாவனத்தே கண்டோமே. அவ்வளோ பெருசு பிருந்தாவனம், எத்தனை கோடி அனுபவங்கள், இன்னும் லிஸ்ட்டு யாரும் போடலை. அது அத்தனை சம்பிரதாயம், அத்தனை அனுபவங்கள், அவாவாளுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய பிருந்தாவனத்தினுடைய அத்தனை லீலைகள் சேர்த்து ஒரு புக்கெல்லாம் போடவே முடியாது. கிருஷ்ண பக்தியினுடைய அனுபவங்கள் லிஸ்ட் எடுத்தெல்லாம் போடுறதுக்கெல்லாம் எத்தனை கோடி ஜென்மம் ஆகுன்னே தெரியாது. சுவாமிக்கு மட்டும் தான் லிஸ்ட்டு தெரியும். சில விஷயங்கள்லாம் அந்தரங்கமான பக்தி, அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் வெளியிலலாம் ஒருத்தருக்கும் தெரியவும் தெரியாது, சொல்லிக்கவும் முடியாது. இந்த சிபிஐலாம் இருக்கவா, அவளோட எல்லா விஷயத்தையும் அவள் வெளிலலாம் சொல்ல முடியாது. அவள் எங்கே போகிறா, எங்கே இருக்கா. சில ஃப்ளாட்லலாம் சிபிஐயில் இருக்கவாள்லாம் இருப்பாள். அவள் சிபிஐயில் இருக்கான்றதே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். அவர் எப்போ வரார், எங்கே இருக்கார், எங்கே போஸ்டிங்கில் இருக்கார் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு நாள் இருப்பார், அடுத்த நாள் இருப்பார். ஃபேமிலிலாம் இங்கே இருக்கும், ஆனால் அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது. அப்படின்னு நிறைய உண்டு. அதனால் அனுபவங்கள் எல்லாமே உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சில அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சது இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பிருந்தாவனத்தில் ஜாடு மண்டல்னு ஒரு இடம் உண்டு. ஜாடு அப்படின்னா பெருக்கிறது, இன்னும் அப்படி பெருக்கின்றே இருப்பான் அந்த இடத்துல. அது பேர் ஜாடு மண்டல்னு பேர். அந்த இடத்துல ஒரு வயசான ஸ்திரீ, இதெல்லாம் சமீப காலத்தில் நடந்தது, இது ஒன்றும்
புராண இதிகாசங்களில் இல்லாட்டி சைத்தன்ய மகாபிரபு காலகட்டங்களில் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் 100-150 வருஷம் 200 வருஷம் அந்த மாதிரி சமயத்தில் நிறைய அனுபவங்கள் உண்டு. அப்போ அங்கே ஒரு வயசான கண்ணு தெரியாத ஒரு பாட்டி, காதும் பெருசாக கேட்காது, ஆனால் வயிறு உண்டு. கண்ணு தெரியறதோ இல்லையோ, காது கேட்குறதோ இல்லையோ, வயிறு பசிக்குமே. பசிக்கிற நேரத்துக்கு ஏதாலும் கொடுத்து ஆகணுமே. அது சுவாமி இந்த மிஷினை அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கார். இப்போ வண்டியெல்லாம் பெட்ரோல் போட்டு அப்படியே வச்சோம்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கும், வேணும் போது எடுத்துக்கலாம். அது அப்படி கிடையாது, அன்னன்னைக்கு போட்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ அதுக்கு கொடுத்துட்டே இருந்தால் தான் வண்டி வண்டியாக இருக்கும். அவள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, யாரும் இல்லை அவளுக்கு. ஆனால் அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா. அநாதநாதா யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு மனசில் தோணிதான் உடனே அநாதநாதா தீன பந்தோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அநாதைகளின் நாதன், ஏழைகளின் பந்து அவன் தான். தீன பந்து என்ற வார்த்தைக்கு தீனன் அப்படின்னா ஏழை, தீன பந்துன்னா ஏழைகளின் பந்து. ஏழைகளுக்கு யாரும் சொந்தக்காரர் இருக்க மாட்டான், இருந்தாலும் கண்டுக்க மாட்டான். அந்த சமயத்தை கூட கண்டுக்கிறது யாருன்னா சுவாமி மட்டும்தான். பெரியாழ்வார் ஏழை தானே, ஆனால் சுவாமி மட்டும்தான் கண்டுட்டான். அதனால் தீன பந்து, அநாதநாதா தீன பந்து ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. அவன் பாட்டுக்கு ஏதோ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இப்படி எந்திரத்தை அரைப்பா. அந்த விரஜமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பிருந்தாவனத்தில் வாழக்கூடியவர்கள் அவன் நிறைய அந்த ரோட்டி சப்ஜி தானே சாப்பிடுவா. அதுக்கு மாவு அரைச்சி யாராக கொடுத்தா சௌகரியம். எந்திரத்தில் உட்காந்து எவ்வளோ நேரம் அரைக்கிறது. அதனால் அவகிட்ட கோதுமையை கொடுப்பா, உட்காந்து அரைப்பா, அப்படி அரிசியை கொடுப்பா, அரைப்பா, ஏதான பைசா கொடுப்பா. அவளுக்கு பெருசாக நடமாடி அங்கெங்கெல்லாம் போக முடியாது. கண்ணு தெரிஞ்சாலாவது 4 இடத்துக்கு போய் ஏதான பழம் விற்கலாம், தயிர் பால் மோர் எதையான விற்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு பிருந்தாவனத்தில் பிச்சை எடுக்கவும் தோணலை. இருக்கிற வரைக்கும் நம்ம கையால் உழைச்சி சாப்பிடுவோம்னு வாழ்ந்துட்டுருக்கா. அவள் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கா. அப்போ அந்த பக்கம் நிறைய சாதுக்கள் இருந்தா. அது ஏன்னா பிருந்தாவனம் ஒரு காலத்தை வெறும் காடு, அப்புறம் மனுஷர்கள் இப்படி தான் வந்தா. நிறைய சாதுக்கள் அவள் குட்டீரம் வச்சுண்டு நிகுஞ்சத்திலே ஒரு குடிசை வீடு மாதிரி போட்டுண்டு அதில் வாழ்ந்துட்டு இருந்தா. அவர்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த சாயங்கால வேலையில் இந்த யமுனை ஆத்தங்கரை பக்கத்துலாம் இருக்குது இன்றைக்கி அந்த ஜாடு மண்டல். அவள்லாம் உட்காந்துட்டுப்பா. யாராவது ஒருத்தர் அவள் கூட்டத்திற்கு ஒரு சாது நித்தியம் பாகவதம் சொல்லுவாள். கிருஷ்ணலீலை அவள் பிருந்தாவனத்திற்கு அவளுக்கு பாகவதம்னா கிருஷ்ணலீலை அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் பெருசாக கண்டுக்க மாட்டான். கிருஷ்ணலீலை, கிருஷ்ணானுபவம் தான் சுகம் அவள். இப்போ அவள்லாம் அப்படி அவள்லாம் அங்கே பெருக்குவாள். ஆனால் குப்பையெல்லாம் இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த மணல் ஆத்தங்கரை தானே, அதனால் நன்னா பெருக்கிட்டும் அந்த மணலையே ஒரு மேடு மாதிரி பண்ணுவாள். அது மேலே உட்காந்துட்டு பிரவச்சனம் பண்ணுவாள். இன்றைக்கி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலோட ஆராட்டில் பார்க்கலாம். கடற்புறத்து மணலையே அப்படி குமிச்சு அதை ஒரு மேடையாக்கி அது மேலே தான் ஒரு தகடு வச்சு ஒரு மரம் மாதிரி பேஸ் வச்சு அதுக்கு மேலே அதுக்கு வெள்ளி தகடெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கு மேலே பத்மநாப சுவாமியோட உற்சவமூர்த்தியை வச்சு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் தட்டியாஸ்தான்னு ஒரு இடம் உண்டு. நம்மளாம் மூங்கில் தட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு தான் அங்கே எல்லாருமே இருப்பாள். பெருசாக அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இன்றைக்கும் போனோம்னா அந்த காலம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ அமைதியாக இருக்கும். சந்தியா வேளையில் அங்கே நிறைய சாதுக்கள்லாம் உட்காந்துட்டு பஜனை பாடுவா, உபன்யாசம் எல்லாம் பண்ணுவாள். மற்றவெல்லாம் அப்படி மணலில் உட்காந்துட்டு இருக்கும், சுகமாக இருக்கும். அப்போ யார் உபன்யாசம் பண்ணுறாலோ அவளுக்கு மட்டும் அந்த மணலையே அப்படி குமிச்சு ஒரு மேடு மாதிரி பண்ணி அதில் அவரை உட்கார வைப்பாள். தட்டியாஸ்தானில் இன்றைக்கும் அது உண்டு. சந்தியா வேளையில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த சாதுக்கள்லாம் அந்த இடத்த அப்படி பெருக்கி 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 அழகாக சுத்தம் பண்ணிட்டு எல்லாரும் உக்காந்துப்பா. ஒருத்தர் வருவார். அவள் கூட்டத்தில் இருக்க ஒரு சாது, அவர் அழகா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சாதேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயக. கரெக்டாக கடகடா 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 அரைப்பான்.
அது வரைக்கும் அவளும் சும்மா இருப்பாள். இவா எல்லாம் பெருக்கி எல்லாம் ரெடியாகி இவா உக்காந்து நாமசங்கீர்த்தனம் கடகடா. அது அரைக்கிற சத்தம் தெரியும் இல்லையா, எந்திரம். அது பேர் வயசானவா அதனால தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது நன்னா சத்தம் போடும். எங்களெல்லாம் எங்கள் பாட்டி இப்படி அரைக்க சொல்லிட்டு போவா. டாய் அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு போவா. ஒரு 2 சுற்று சுற்றுவோம், நிறுத்திடுவோம். டாய் அங்கே சத்தம் வரும். சுத்தணும் காட்டி கொடுத்துரும். ரகசியமாலாம் வேலை பண்ண முடியாது. அதில் யாருக்கும் தெரியாது. அதுக்கு எல்லா ஊருக்கே கேட்கும். எங்கேயாவது பாட்டி சொல்லிவிட்டு கடைக்கு போகிறா அப்படின்னா, பாட்டி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் குரல் வரும். டாய் பாட்டி அரைக்க சொன்னாங்க அரையா அப்படின்வா. குரல் மட்டும் வரும் எங்கேருந்தோ. கோபமாக வரும் அந்த எந்திரத்தை பார்த்தா. போட்டு கொடுக்கறது நம்ம வேலை பண்ணலன்னா அப்படின்னு தோணும். கரெக்டாக ஆரம்பிப்பா அப்படி கடகடான்னு. இந்த சாதுக்களுக்கு மைக்கெல்லாம் கிடையாது, அதனால் இதை தாண்டி சப்தம் வராது. இருக்கிற சப்தம் அப்படி கேட்பா. அதான் எல்லாம் பக்கத்தில் அவள்கிட்ட போய் சொல்ல முடியலை. ஏன்னா அவளுக்கு இதான் வயிற்று பழப்பு. இப்படி தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னத்தை சொல்கிறது? சரிம்மா இந்த 1 மணி நேரம் நிறுத்து அப்படின்னா அவளுக்கு எப்போ உடம்பு பலமாக இருக்கோ அப்போ அரைக்கிறாள். அவளுக்கு கரெக்டாக இவள் பாகவதம் சொல்லும்போது தான் உடம்பு பலமாக இருக்கு. மற்ற சமயத்தை இவள் பெருக்கும் போதெல்லாம் அப்படி இதே தூங்கிட்டு இருக்கா, உட்காந்துலேயே தூங்குறாப்பா. ஒரு வயசு ஆகிடுத்துன்னா தானாக அந்த கலப்பு வரும் இல்லையா. இப்படி அரைக்கிறா, உட்காந்துட்டே தூங்குறா. இவன் யாரா ஜன்மாதியா, அவளுக்கு அலாரம் அதான் ஜன்மாதியாசிய பாகவதம் தான் அலாரம். உடனே ஆட்டுவான். அவளும் பார்க்குறா இவ்வளோ நேரம் அரைக்கலே பறைக்கிறா. சரி, 1 நாளாச்சு 2 நாளாச்சு, இப்படியே ஒரு நாளை போல் இப்படி தான் ஆகுது. கரெக்டாக அவன் முடிப்பா. அவளுக்கிட்ட இடம் உட்காந்தே தூங்குவா. இப்படியே காலம் போயின்ட்டுருக்கு. சாதுக்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. சில சமயத்தில் அந்த கிருஷ்ணலீலா சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் பின்னாடி இருக்கவாளுக்கு காதில் விழறதில்லை. பார்த்தா சரி, கிருஷ்ண சங்கல்பம் நமக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனால் பூரணமான லீலை கேட்க முடியல. இப்படி ஒரு பாவம் வாழுது. நம்மளாக இருந்தால் அந்த பொம்பளை பதெல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க, அதான் காதில் வெள்ளை அப்படி சொல்லுவோம் இல்லையா. அவள் நினச்சா சரி எனக்கு இன்னும் அந்த பூரண பக்குவம் வரல, வந்தால் கிருஷ்ணலீலையோடைய ரகசியம் புரியும். கிருஷ்ணா இன்னும் பக்குவத்தை கொடு. ரொம்ப அழகான ஒரு மனசு. ஏதான ஒரு விஷயம் சத் விஷயம் புரியலை அப்படின்னா எனக்கு இன்னும் பக்குவத்தை கொடு, அதை புரிஞ்சுக்கிற மனசை தங்கும் மனம் நீ எனக்குத்தான்றார் எம்பார் கோவிந்த சுவாமி ராமானுஜரிடத்தில் பிரார்த்திக்கிறார். மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். எனக்கு மனசெல்லாம் இருக்குது, இந்த பெரிய திருமொழி மனசில் நிற்க மாட்டேங்கிறது. கடமுடன் இருக்குது வார்த்தைகள். இது பிரிக்கிறதே கஷ்டம். நாராயணியம் மாதிரி இன்றைக்கி நாராயணியம் தினம் வேறு, ரொம்ப கஷ்டம். அதனால் இது தங்கர் மனம் அவ்வளோ அழகா ஆச்சரியமாக கேட்குறார். உங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். சந்தேகம்லாம் நிவர்த்தி பண்ணுற எதிராஜா, இந்த திருமங்கை மன்னன் பாசுரம் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு மனசை கொடு அப்படின்றார் எம்பார் கோவிந்தர் சொல்கிறார். அந்த மாதிரி வாழலாம் பார்த்தா சரி நமக்கு இன்னும் பக்குவம் வரல. அதனால் வாழலாம் கிருஷ்ணா பக்குவம் கொடு, கிருஷ்ணா பக்குவம் கொடு, கிருஷ்ணா பக்குவம் கொடுன்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டாலாம். ரஜபூமியாச்சு. ஒரு நாள் அப்படிதான் ஜன்மாத்தியஸ்ய கடகட 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 டக்குன்னு நின்றுடுத்து. சரி திருப்பி அரைப்பா, அந்த அள்ளி போடுற சமயம் கேப் இருக்குமே அப்படின்னு நினச்சாவா. ஆனால் அன்றைக்கி சத்தமே வரல. அவளுக்கு அதிசயமாக போயிடுது. சத்தம் வரும்பொழுதெல்லாம் இங்கே கவனம் இருந்தது. இப்போ சத்தம் வரணும் கவனம் அங்கே போயிடுது. சத்தம் வரணுமே, வரலையே. என்னாச்சு பாட்டிக்கு, போயிட்டாளோ தூங்கிட்டாளோ. அப்புறம் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டேன். இப்படி எல்லாம் வர சங்கீதம்லாம் உண்டு இருக்கு, சத்சங்கத்தே உண்டு அதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வரலாம் பாட்டியை மறந்துட்டா. உபன்யாசம் எல்லாம் ஜோராக அப்படி பரம திருப்தி எல்லாருக்கும் முடிஞ்சு கொடுத்து அப்படியே கிருஷ்ணன் ஆக்கிரமிச்சுட்டான் மனசை. எல்லோரும் கிளம்பி போயாச்சு. அடுத்த நாள் காலையில் இந்த உபன்யாசம் பண்ணுறவர் மட்டும் போய் கேட்டார், என்னாச்சு?
நித்தியம் நீ அரைப்பியே, நேற்று உபன்யாச சமயத்தில் அரைக்கலையே, அவர் காது வேறு நல்லா உறக்க கத்தி கத்தி கேட்க வேண்டியிருக்கு அவளுக்கு. இது என்னென்னா அட்லீஸ்ட் இவளுக்கு கொஞ்சோண்டு தான் கேட்கும். அதனால் இவ அரைக்கிறது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு தெரியலை. இவளுக்கு காது கடவுள் டிஸ்டர்பன்ஸ் தெரியும், அதுவும் தெரியல. அப்போ கேட்ட அவரா, அது ஒன்றும் இல்லை, நேத்தி ஒரு பையன் வந்தான், ஆறான்னு கேட்டேன், கிருஷ்ணான்னு சொன்னான். எங்கேயோ ரஜமண்டலத்தில் இருக்கிற பய போல இருக்கு சொல்கிறார், மாட்டுக்கார பயலாம். நான் அரைக்கும் பொழுது என் கையை பிடிச்சி நின்னான். எனக்கு கண்ணு தெரியல, யாராது அப்படின்னு கையை உதறினேன். பாட்டி, சாதுக்கள்லாம் பாகவதன் சொல்கிறா, நீ அப்போ போய் கடகடா 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 கடகடான்னு அரைக்கிறிய, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கேட்க மாட்டேங்கிறது. கேட்கலையா? ஓ, நான் அரைக்கிறதுனாலையா? இப்போ கத்தி கத்தி பேசுகிறான். ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன், வயிறு கேட்க மாட்டேங்கிறது. அவளுக்கு காது கேட்குறேன், நீ சொல்கிற, எனக்கு வயிறு கேட்க மாட்டேங்குது. காத்தால சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு கேட்குது. அதுக்கு நான் இதை சுற்றினா தானே உண்டு. இனி சுத்தாத, சுத்தலைன்னா சோறு யார் போடுவா? இப்போ பாரு, உன் எந்திரத்து மேலே காலை வைக்கிறேன், எடுறா காலை. அரைக்கிற இடத்துல காலை வைப்பியா நீ? பாட்டி சொல்கிறத கேளு, என் காலை வச்சுருக்கேன், அதான் வைக்காதேடான்னு சொல்கிறேன்னடா. வச்சுருக்கேன், என் கால் அடையாளம் அங்கே இருக்குது, அது வேறையா? இப்போ பாரு, இனி நீ அரைக்க வேண்டாம். அப்புறம் சோறு நான் டெய்லி பக்தாள் அனுப்புகிறேன். எதுக்கு? அவள்லாம் இந்த எந்திர கல்லில் என் கால் திருவடி அடையாளத்தை பார்ப்பா, பார்த்துட்டு தட்சணை கொடுப்பா. தட்சணையை வச்சுட்டு நீ நிம்மதியாக இருக்கலாமே. அவள் அது கூட தெரியல, நிம்மதியாக இருக்கலாமே. இப்போ நீ அரைக்க வேண்டாம்னு சொல்கிறியா? அரைக்காத, என் கால் அடையாளம் அங்கே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று நைட்டு அரைக்கலை. நீ எங்கேருந்தோ 2 பக்தா வந்தா, பாட்டி இந்தா தட்சணை, நீ பாக்யவதின்னு சொன்னான், நீ பாத்தியான்னு கேட்டா. அதோ கண்ணகிரேன்னு ஒன்று இருந்தது, அதை குறையாக தான் கண்டு தெரியுது. காதும் மந்தம், ரொம்ப கண் பார்வை, ஏதோ சும்மா அப்படி, அவ்வளோதான். அப்போ இந்த உபன்யாசம் பண்ணக்கூடிய சாது அழுதாராம். சத்தியம் பாட்டி, அந்த கல்லில் கிருஷ்ண சரண கமல அடையாளம் இருக்குது, என்ன கருப்பாக தனியாக தெரியறது. அப்படியா? உனக்கு கிருஷ்ண கிருபை, ஸ்வயம் பகவான் கிருஷ்ணனா வந்தான்றாய். ஆமாம், பாரு, அவனுக்கு அவன் மேலே எவ்வளோ அக்கறை. அவளுக்கு யாரும் கிடையாது, ஆனால் பகவான் அவளுக்கு கிருபை பண்ணிட்டான். நீங்கள் பாட்டுக்கு இருங்கோ, உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு, தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு, உங்கள் கடமைகளை பண்ணிட்டு அப்படியே இருங்கோ. அந்த கிழவியை தேடிண்டு கிருஷ்ணன் கிருபை பண்ணானா இல்லையா? இந்த சாதுக்கள் பக்குவம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ண, அவளுக்கு தரிசனம் இல்லை, இவ அரைக்கிறவளுக்கு தரிசனம், டிஸ்டர்ப் பண்ணுறவளுக்கு. இதுதான் கிருஷ்ணலீலா. விஷயம் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறவளுக்கு முதல்ல அனுகிரகம் பண்ணிட்டான். அவளுக்கு என்னடா, அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்குறதே அவளுக்கு அனுகிரகம். தொந்தரவு இல்லாமல் கேளுங்கோ அப்படின்னு அனுகிரகம். அன்னியிலேருந்து இன்றைய வரைக்கும் வரவா எல்லாரும் போய் எங்கள் தட்சணை வச்சுட்டுருக்கேன். நான் போயிருக்கேன், அங்கே போனால் இன்றைக்கு அமைதியாக இருக்கும். எனக்கு யாராவது சத்தமாக பேசாதீங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்பா. அந்த கல்லில் பார்த்தா அப்படியே கிருஷ்ண சரண கமல அடையாளம் நல்லா கணங்கரையாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமே எந்திரம் எப்படி இருக்கும்னு, அந்த கருங்கல் தானே, அதெல்லாம் கருப்பாக. நான் கூட சும்மா தடவிலாம் பார்த்தேன், பெயிண்டிங்கிட்டு அடிச்சிருக்காளா தோணும் இல்லை. 4 பேர் சொல்கிறோம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. நம்மள மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாரு, நான் கன்ஃபார்ம் பண்ணோம்ல. தேய்ச்செல்லாம் பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. அப்படியே தனியாக ஒரு கருப்பு அங்கே மட்டும் என் கையளவு இருக்கும், இதோட சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் பாதங்கள். யாருமே இல்லாத அந்த கிழவி வாழ்வதற்காக அந்த எந்திரக்கல்ல வரைக்கும் தன்னுடைய திருவடி அடையாளம். இத்தனைக்கும் பிரஜமண்டலத்தில் நிறைய இடத்துல அவனுடைய சரண சின்னம் உண்டு. சரண் பஹாடி நிறைய இடங்களில் கிருஷ்ணனுடைய சரண கமல அடையாளம் உண்டு. புராண இதிகாசங்கள்லேயே அந்த இடத்த பற்றி வர்ணனை எல்லாம் இருக்கு. ஆனால் இவளுக்காக அந்த சரண கமல அடையாளம், எத்தனை கிருபை!
அதுக்கப்புறம் சாதுக்கள்லாம் போய் அவளை சேவிப்பாளாம். பாட்டி ஆசீர்வாதம் பண்ணு. ஏன்னா இவன் எங்கே கதை கண்டுக்காலும் எங்கள் பக்கத்தில் தான் நடந்திருக்குது, ரொம்ப தள்ளி கிடையாது. இங்கே நம்ம உட்காந்து கதை பண்ணிட்டு இருக்கோன்னா அப்படி அந்த பக்கத்தில் நடந்தா எவ்வளோ தூரம் வந்தானே, எந்திரக்கல்ல காலை வச்சானே, அப்படியே ஒரு காலை எடுத்து இங்கே வச்சிருக்கப்படாதா, ஒரு எட்டு பார்த்துருக்கப்படாதா. ஒருத்தர் சொன்னார் பார்த்துருப்பான் நாம் கவனிக்கலை. ஐயோ அப்படின்னு அப்புறம் சொன்னார், அவன் பார்க்கும்போது நம்ம பாகவத்தை கவனிச்சுட்டு இருந்தோம். நம்ம பாகவத்தை கவனிப்போம், நம்ம கவனிக்கணும்னு தானே அந்த சப்தம் வேண்டாம் நிறுத்தி வச்சுருக்கான். அப்போ நமக்கு அந்த கவனத்தை கொடுத்துருக்கான். பின்னாடி பாகவதத்தின் மூலமாகவே நமக்கு அந்த அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னார் ஒரு சாது. அதனால் சுவாமியினுடைய கிருப்பை, நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ. தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் அழகாக கொடுப்பான். கோபிகள் காத்தியாயினி விரதம் அவ்வளவு நாள் இருந்தால் சொல்கிறோம். நம்ம ராமாயண காலத்தில் ரிஷிகள், தண்டகாரண்யத்து ரிஷிகள் ராமனை பார்த்து மயங்கினான். அப்போ ராமனுக்கு 38-39 வயசு. அதுக்கப்புறம் ராமன் 11,000 வருஷம் மொத்தமாக ராமன். அதுக்கப்புறமா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகத்தோட கடைசியில் கிருஷ்ணவதாரம். துவாபரயுகத்துக்கு 8,64,000 வருஷம் லாஸ்டில் தான் கிருஷ்ணவதாரம். அதுக்கு முன்னாடி ராமாவதாரம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துவாபரயுகம் கிட்டத்தட்ட 9 லட்சம் வருஷம் வச்சுக்கோங்க. 9 லட்சம் வருஷங்கள் காத்துட்டு இருந்தா ஒரு ராசக்கிரீடைக்கு. சும்மா இல்லை ஏதோ அப்போ அந்த மார்கழி மாதத்தில் அவள் தபஸ் பண்ணா, சரத்காலத்தில் ஆடிட்டான்ல. அதுக்கு முன்னாடி 9 லட்சம் வருஷம் அவள் தபஸ் பண்ணி ராமனுடைய அனுகிரகத்துக்கு காத்துட்டு இருந்ததுக்கு சுவாமி வந்து கிருபை பண்ணிட்டார். என்ன அழகு! காத்துருங்கோ, காத்திருந்தா போதும். தனக்காக யார் காத்துட்டு இருக்காளோ அவர்களுக்கு இன்னும் 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 ஜோரா செய்வான்னு இருக்கு. ஸ்ரீநாத்ஜி ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தனகிரோ ராஜன் சதா லீலாம் கரோதி யஹ. கர்க சம்ஹிதை ஸ்லோகம் இது ஸ்ரீநாதனை பற்றி. ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தனகிரோ ராஜன் சதா லீலாம் கரோதி யஹ. கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிற ராஜன் எப்பொழுதுமே லீலைகள் பண்ணக்கூடிய ஒருவன். இன்றைக்கும் இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் கோவிந்த குண்டம்னு ஒன்று உண்டு. அங்கே தான் இந்திரன் கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். ராமனுக்கு வந்து அழகா பட்டாபிஷேகம் உண்டு. நம்ம ராமாயணத்தை பார்த்தா பாதுகா பட்டாபிஷேகம், ராமனுடைய பட்டாபிஷேகம், இது ரெண்டும் உண்டு. கிருஷ்ணலீலாவில் கோவிந்த பட்டாபிஷேகம் ஒன்று தான். அவனுக்கு துவாரகாதீசன் பட்டாபிஷேகம்லாம் கிடையாது. துவாரகாதீசன் பேரே ரன்சோட்ராய் தான். ரணபூமி விட்டு ஓடின ராஜான்னு தான் பேர். ரன்சோட்ராய் அப்படின்னு தான் பேர். ஒழிய ராஜாதிராஜன் நம்ம சொல்லி ராஜாதிராஜன் துவாரகாதீசன் உள்ளபடி ரணச்சோட்ராய். துவாரகைக்கு ஓடின பய. மதுராலேருந்து காளையவனோட சண்டை போட முடியாமல், ஜராசனோட சண்டை போட முடியாமல் ஓடின பய ரன்சோட்ராய். அது பெருமையாக சொல்லுவாங்க ஜனங்க. ரன்சோட்ராய்க்கு ஜெய்ன்னு சொல்லுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. நான் அதிசயமாக பார்ப்பேன். அது சில வேலை சொல்கிறது வெக்கமாக இருக்கும்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ சில பேர்லாம் இருக்கும், பிச்சை அப்படிலாம் பேர் வச்சா சொல்கிறது கொஞ்சம் யோசிப்போம்ல. குப்பம்மான்லாம் பேர் வச்சுட்டா அதில் அப்படி இல்லை சொல்கிறது. அது அந்த ஏஜுக்கு வயசாக சொல்லிவிடுவோம் வச்சுக்கோங்க. ஆனால் வெக்கமே பட மாட்டா. ரன்சோட்ராய்க்கு ஜெய் அப்படின்லாம் பெருமையாக. ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க இப்படிலாம் சொன்னால் அழகாக இருக்குது. அது பெருமை. ரன்சோட்ராய்க்கு ஜெய் அப்படின்னு வாழ்க்கை பழக்கம். இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் தான் கிருஷ்ணனுடைய பட்டாபிஷேகம், அவ்வளோதான். கிருஷ்ணனுடைய இதில் அவதாரத்தில் வேறு எங்கேயுமே பட்டாபிஷேகமே கிடையாது. கோவிந்த பட்டாபிஷேகம் ஒன்று தான். கன்னட தீபாவளி முடிஞ்சு கோபாஷ்டமி வருது இல்லையா, அப்போ தான் கோவிந்த பட்டாபிஷேகம். இந்த கோவிந்த பட்டாபிஷேகம், அந்த கோவிந்த குண்டம், அந்த ஜலம் தேங்கி தான் கோவிந்த குண்டம். அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு இடம் இருக்குது, பிரகட்டியாஸ்தல்னு பேர். ஸ்ரீநாத்ஜி பிரகட்டன ஸ்தலம்னு பேர்.
கிருஷ்ணலீலை எல்லாம் முடிஞ்சாச்சு, கலியுகம் வந்தாச்சு. கோவர்தன மலையடிவாரத்தில் நிறைய பக்தர்கள்லாம், நிறைய பேர் மாடு மேய்க்கிறவாள்லாம் வாழ ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஏரியான்னு தெரியுமே ஒழிய பெருசாக லீலைகள்லாம் தெரியாது. நிறைய மூர்த்திகள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. எல்லாம் வஜ்ரநாபன் அவ்வளோ அழகாக ஜோராக நிறைய மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணால் காலப்போக்கில் அப்படி புதர் மண்டி கடந்து இப்படியெல்லாம் போயிடுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் கோவிந்ததேவ், மதன் மோகன், கோபிநாதன் இவாள்லாம் பிரகடனமானான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பிரகடனமானான். நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு ராதாரமணன் பிரகடனமானான் சால கிராமத்திலிருந்து. சால கிராமமுடைய நம்பின்னு ஆழ்வார் சொல்கிறது ராதாரமன். அதாவது அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக சொல்கிறேன். அப்போ அழகா அந்த மலையடிவாரத்தில் இருந்த கோபர்கள், அப்போ அவள்லாம் மாடு வச்சுருக்கா, நிறைய மாடுகள் வச்சுட்டு இருந்தாவா. அதில் ஒரு மாடு மட்டும் தினம் பால் கம்மியாகவே கறக்கிறது. பார்க்குற ஜம்முன்னு இருக்கெல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். மற்ற எல்லா மாடுகளும் அவ்வளோ லிட்டர் பால் கறந்தாலும் ஒரு மாடு மட்டும் குறைவாகவே கறக்கிறது. ஆனால் மடி பெருத்து இருக்கிறத பார்க்குறா. ஆனால் போகும்போது மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரட்டோம்னு காதை வரும்பொழுது பார்த்தா மடி சுருங்கி இருக்கு, பால் கறந்துட்டா, பால் இல்லைன்னு தெரியுது. அப்போ அந்த கோபாலர்கள் பார்த்தா இது என்னமோ யாரும் அந்த மாடினுடைய பாலை திருடுறா, இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்படி போகிற அந்த மாடு மட்டும் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாடு, அதில் ஒரு மாடு மட்டும் அப்படி வழி மாதிரி ஜோரா கோவர்தன மலை மேலே ஏறுறது. பின்னாடியே போய் பார்க்குறா, கோவர்தன மலையில் ஒரு இடத்துல போய் நின்று அந்த மாடு தானா பால் பொழியறது. ஆண்டாள் சொல்கிறாள், எல்லாம் சத்தியம், இதுவும் அதிகமாகலாம் சொல்லலை அவள். இன்றைக்குமே கோமடி சங்குன்னு ஒன்று உண்டு. அந்த சங்கை கொண்டு போய் அப்படி மடி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாட்டுக்கீழே கொண்டு வச்சு அப்படியே பால் சுரக்கும். அதை எடுத்து ஒரு சிவன் கோவில் அபிஷேகம் பண்ணும், கோமடி சங்கு வச்சு. இன்றைக்கும் உண்டு இதெல்லாம் உண்மை. அதை கீழே வச்சுவிட்டா தானாக பால் அப்படியே வரும். ஆச்சரியம் நிறைய உண்டு. நமக்கு இன்னைக்கு உலகார்ந்த விஷயங்கள், அதில் கவனங்கள் அதிகமானதுனால நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய பல அதிசயங்கள் நமக்கு புரியலை, புலப்படலை, நம்ம கவனிக்கலை இல்லையா. கவனித்தோம்னா தெரியும், கவனிக்கிறது இல்லை, அதனால் தெரியலை. இதுதான் உண்மை. இப்போ கூட நான் உஜ்ஜைன்லாம் போயிருந்தேன். உஜ்ஜைன், அப்புறம் ஓம்காரேஸ்வர், அங்கேருந்து இண்டோர். அங்கே ஓம்காரேஸ்வரில் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் கிட்ட கார்த்தவீர்யார்ஜுன கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், கார்த்தவீர்யார்ஜுன கதைன்னா ஜமதக்னி ரிஷியோட விஷயம்லாம் இங்கே தானே, அப்புறம் அவரோட ஆசிரமம் இங்கே இருக்காங்க. இருக்கேன். இங்கேருந்து ஒரு மணி தூரம், 1 மணி நேரம் போயாச்சுன்னா ஒரு மலை மேலே, அங்கே தான் பரசுராம அவதார ஸ்தலம்னா. இங்கெல்லாம் பரசுராம ஸ்தலம்னா கேரளா ஞாபகம் வச்சுருக்கும், இவ்வளோதான் நமக்கு தெரியும். கொங்கன், கேரளா, இதுதான் பரசுராம ஸ்தலம். பரசுராம அவதார ஸ்தலம்னு ஒரு இடம், எட்ரா வண்டின்னு போய் பார்த்தோம். மலை மேலே ஜானாவாப்னு பேர் அந்த இடத்துக்கு பேர். அதாவது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துக்கு போகிறதே. இன்றைக்கும் ராத்திரி மிருகங்கள்லாம் உண்டா, காட்டு மிருகங்கள், சிறுத்தை புலியெல்லாம் சாதாரணமாக வருமா. ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் ஜானா வாப் அப்படின்பா. ரொம்ப கஷ்டம், வேண்டாம், ஜானா போனாலும் வர முடியாது, ஜானா வாப்சி கிடையாது, நீ போயிடுதா அப்படியே போக வேண்டியது தான், திரும்பி வரமாட்டேன். அந்த இடத்துக்கு பேர் ஜானா வாப்புன்னு பேர். அங்கே மலை மேலே ஜம்முன்னு ஒரு பரசுராமர் சந்தி காம்பீரியமாக அப்படி நின்றுருக்கார். அந்த மாதிரி தான் உஜ்ஜைன் மகாகால் அப்படி சாந்திமணி ஆசிரமம் எல்லாம் சுற்றிருந்தேன். அந்த இடத்துல ஒரு ராம் ஜனார்தனன் கோவில்னு உண்டு. முதல் தடவையாக தாடி வச்ச ராமன் அங்கே பார்த்தேன். மக்களமாக இருந்தார் சுவாமி. நான் எப்பயும் சொல்ல, வனவாச பகவான் தாடி வச்சிருந்தாருன்னு. அதுக்கு எனக்கு ப்ரூஃப் கிடச்சிடுது. அது சுவாமி எப்படின்னா நடக்கிற ஸ்டைலில் ஒரு காலம் பேசி நிற்கிறார். சாதாரண இப்படி தானே பார்ப்போம். சுவாமி இப்படி, லக்ஷ்மணன் இப்படி, தாயாரும் இப்படி தண்டகாரண்யத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணுறாள். தாடி வச்சுன்னு அந்த ராமன் அமக்கலமாக இருந்தார்.
நம்ம தாடி வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஐடி கிடச்சிருது. இப்போ எவ்வளோ இருக்குது இந்த தேசத்தில். பகவான் காட்டி கொடுத்துட்டே இருக்கான், போயிட்டே இருக்கேன், நானும் ஓடிட்டே இருக்கேன். புதுசு புதுசாக எங்கே என்னத்தை தேடிக்கிறது, எதை கண்டுபிடிக்கிறது, அவ்வளவு விஷயங்கள். உஜ்ஜைன் போனோம், சாந்திமணி ஆசிரமெல்லாம். இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதையெல்லாம் உண்டல்ல, அதெல்லாம் உஜ்ஜைன் தான். அது தங்குற ஆலமரத்தை வேறு பார்த்துட்டு வந்தேன். சித்தவடம்னு பேர். அங்கேருந்து தான் வேதாளத்தை தூக்கிட்டு அலைவான் விக்ரமாதித்யன். அந்த வேதாளத்தை வசப்படுத்துறதுக்கு அவன் கீழே உட்காந்துருக்கான். விக்ரமாதித்ய வேதாள கதைகள் நமக்கு தெரியும், கதைகள் நினச்சிட்டு இருக்கோம். விக்ரமாதித்யன் ஆண்ட இடம் உஜ்ஜைன். இன்றைக்கும் விக்ரமாதித்ய டிலான்னு ஒரு இடம் இருக்குது உஜ்ஜைன் மகாகால் கோவில் பக்கத்தில். அங்கே ஜம்முன்னு உட்காந்துருக்கான் ராஜாதிராஜன். விக்ரமாதித்ய வருஷம் உண்டு, விக்ரம வருஷம்ன்றோம் இல்லையா, அதெல்லாம் விக்ரமாதித்யன் காலத்துலேருந்து வந்திருக்கு. விக்ரமாதித்ய வருஷம் நிறைய இருக்குது இந்த தேசத்தில். கொட்டி கிடக்கு. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்குது. இதோட அந்த ஓம்காரேஸ்வர் மலையில் அப்படி பரிக்கிரமா பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போனால் கௌரி சோமநாதன் ஒரு சிவலிங்கம். இந்த தலசேன பெருமாள் கோவில், அந்த கடற்கரை கோவிலில் ஒரு சிவலிங்கம் உண்டு, அவ்வளோ வசனத்துக்கு. அந்த மாதிரி ஒரு 6 அடி வசனம். அந்த சிவலிங்கத்துக்கு பேர் மாமா மருமான் சிவலிங்கம்னு பேர். மாமா பாஞ்சான்னு சொல்கிறாவா. மாமனும் மருமானும் 2 பக்கம் சேர்ந்து இப்படி கட்டி பிடிச்சா மட்டும் தான் கட்டி பிடிக்க முடியுமோ, வேறு யாராலும் கட்டி பிடிக்க முடியாது. நான் கூட அந்த பட்டர்கிட்ட சொன்னேன், அந்த பையன் சின்ன பையன் தான், டேய் நானும் உனக்கு மாமா தான் வாடா கட்டி பிடிக்கிறான்னு. எங்களோட மாமா வந்தால் தான் கட்டி பிடிப்பேன்ட்டான். நான் சொல்லி பார்த்தேன், கட்டி பிடிக்க அப்படியே சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிடலான்னு பார்த்தா அவன் சொல்லிட்டான், என்னோட தாய் மாமன் வந்து அவரோட கட்டி பிடிச்சா மட்டும்தான். மாமா பாஞ்சான் சிவலிங்கம்னே பேர் அவருக்கு. பழன்னு அது எரிச்சாலாம், அப்படி வெள்ளை வெள்ளையான்னு இருக்குமா, ஸ்பட்டிகம் மாதிரி. அது இல்லாமல் ஒன்று எரிச்சம் பளபளன்னு கணங்கரையில் இப்போ கருணாவ பழம் மாதிரி ஜொலிக்கிறது. சாத்தியம் என்ன இல்லை. இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இன்னும் திருப்பி அல்ப மனுஷால நினச்சிண்டு புலம்பிண்டு அழுதுண்டு அதுக்காக வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிச்சு வச்சுக்கோங்களேன். உடம்பு ஆரோக்கியம் போயிடுத்துன்னா இதெல்லாம் யார் போய் பார்க்குறது? நம்ம தானே போய் பார்க்கணும், நம்ம தானே அழகணும். அதுக்கு நமக்கு உடம்பு தெம்பணும் இல்லை. மனோவியாதி ரொம்ப கஷ்டம். அதனால் மனசில் அந்த கவலைகள் வச்சுக்காதீங்க, அதை அப்படியே தள்ளிகிட்டே இருக்கும். அப்போ தான் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? இப்போ இவெல்லாம் நன்னா இருக்கா, நன்னா பழகிறா, நன்னா சிரிக்கிறா, சரி இப்போ தான் பார்க்கலன்னா சரி இவெல்லாம் திட்டிகிட்டே இருக்கா, கண்டிக்கவே இல்லை, நம்ம மேலே மரியாதையே இல்லை, நமக்கு விலையே இல்லை, சரி வருத்தப்பட்டுட்டே இருந்தால் இதெல்லாம் யார் போய் பார்க்கறது? இதெல்லாம் யார் போய் அனுபவிக்கிறது? பரசுராம அவதாரத்தால் போய் பார்க்கணும்னா உடம்புல தெம்பு வேணும் இல்லை? இதையே நினச்சி அழுதுட்டு இருந்தா, ஆமாம் என்ன பரசுராமர் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் அடிக்க இருக்கேன் அப்படின்னு. இந்த தேசத்தில் இருக்கும் பரசுராமர் அவதாரம், இந்த தேசம் நடந்திருக்கு, அந்த அவதார ஸ்தலம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டாமா? பாஸ்போர்ட் வேண்டாம், வீசா வேண்டாம், போய் பார்க்கறதுக்கு மனசு வேணும் இல்லையா? அதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம கவனம் முழுக்க இந்த மாதிரி விஷயங்களில் வச்சாதானே இதெல்லாம் மனசை பாதிக்காமல் இருக்கும். முக்கியம். இந்த கோவர்தனகிரி அந்த அடிவாரத்தில் வாழக்கூடிய ஒருத்தருடைய மாடு எங்கேயோ போய் பால் பொழியறது அப்படின்னு போய் பார்க்குறான். அவள் போய் பார்க்கறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரவண வத்திய திரையோதசி, அழகா ஸ்ராவன் மாசத்தில் அப்படி போகிறா. நீ மேலே போய் பார்த்தா அந்த இடத்துல மாடு பால் பொழியறது. பார்த்தா அங்கே ஒரு கை மட்டும் தெரியுது, வெறும் ஒரு கை, இவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியல. கரெக்டாக பகவான் இப்படி கோவர்தனகிரி தூக்குற மாதிரி. ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாः கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதி யக. அந்த கையை பார்த்துட்டு அதை கரெக்டாக அதில் அப்படி பால் பொழியறது. அந்த பால் அப்படியே உள்ளே ஓடுறது, வெளியில் வழி இல்லையா, உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு. எப்படி திருமலை திருப்பதி மலையப்பனை சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாடு போய் பால் பொழிஞ்சதுன்னு, அந்த மாதிரி பால் பொழிய இவரும் அந்த மாட்டுக்கு ஓனரும் கூட அவரோட ஒரு சகாவும் போக 2 பேரும் பார்த்து கண்களில் கண்ணீர் வழிய அந்த திருக்கைகளை சேவிச்சா. உடனே தோண்டி எடுத்துடலாம்லாம் தோணலையாம். முதல்ல ஊரில் போய் சொல்லுவோன்னு கீழே இறங்கி போய் சொன்னாலாம், இந்த மாதிரி ஒன்று நடந்தது நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், எல்லோரும் மேலே போய் பார்த்தா
அப்போ பகவானுக்கு இங்கே பால் வேண்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. இப்போ வயசானவர் சொன்னார், நாம் இந்த மூர்த்தி எடுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், அவன் இப்பொழுது கையை காட்டியிருக்கான், அவனுக்கு என்னைக்கு தோன்றதோ தன் ரூபத்தை காட்டுவோம், காத்திருப்போம். அது வரைக்கும் நாம் நித்தியம் இந்த இடத்துல பாலபிஷேகம் மட்டும் பண்ணுவோம். இன்னி வரைக்கும் அந்த கோவர்தனகிரியில் எங்கே கல்ல பார்த்தாலும் பாலபிஷேகம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இந்த பயலுக்கு வேணுமோ, இந்த விரும்ப அந்த ஒரு திருக்கை அவ்வளோ தாங்குறேன், நான் தாங்குறேன்னு கை, இடது கை, அக்கிலத்தையே உத்தாரணம் பண்ணுறவன் நான். ஆழ்வார் சொல்லுவார், தேவர்கள்லாம் பார்த்துடா முடிஞ்சால் வந்து தூங்குங்கடா, வாங்கடா தூங்குங்கடா பார்க்கலாம் அப்படின்னு கையை காட்டினான். பலம் இருந்தால் வாங்கடா பார்க்கலாம், அரையோ அரை அப்படின்றார் ஆழ்வார். அப்படி கையை தூக்கி அந்த கையை மட்டுமே அவள் டெய்லி பாலபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள், சரி 1 மாதம் 1 வருஷம், கிட்டத்தட்ட 60 வருஷம் கைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணியிருக்கா. 60 வருஷம் வெறும் அந்த கைக்கு. அதில் சமயத்தில் இந்த மாடோட பாலெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது. திடீர்னு மேலே போகும், பால் பொழியும். எல்லாரும் அப்பப்போ போவோம், அவாவா பால் அபிஷேகம். பகவானுக்கு நிவேதனம் பண்ண அவன் வேண்டாம், எனக்கு இப்போ பால் மட்டும்தான் வேணும், வேறு ஒன்றும் நிவேதனம் பண்ணக்கூடாதுன்ட்டான், எனக்கு பால் மட்டும்தான் வேணும். அது கொடுக்குறா போதும், அந்த மாடு கொடுக்கறது போதும். ஏன் அந்த மாடு மட்டும்தான் அப்படின்னா, நான் மேய்ச்ச மாடுகளுடைய வம்சத்தில் வந்த மாடு, அவனுக்கு தெரியுமே. மற்ற எல்லா மாடு தான், ஆனால் இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக நந்தபாபாவுடைய மாடுகளில் ஒன்று, அதனுடைய வம்சத்தில் நேரடியாக அந்த பரம்பரையில் வந்த மாடு இது. இப்போ அந்த பாக்கியம் எல்லாருக்கும் சந்நிதியில் போய் இறங்குற பாக்கியம் உண்டா? அந்த மூதாதையர்கள் பூஜை பண்ணி அவா வம்சத்தில் வரவாளுக்கு மட்டும்தான் குலசேகரன் படியை தாண்டி உள்ளே போய் மூர்த்தியை தொடர பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஏன்னா அந்த பரம்பரையில் வரவாளுக்குன்னு பிரத்யேகமாக அனுகிரகத்தை அவர் சுவாமி பண்ணுறார். எனக்கு பூஜை பண்ணுறதுக்காகவே உன்னை நான் படைத்தேன், அவ்வளோதானே. பெரிய பாக்கியம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அர்ச்சகர்கள்லாம் பாக்கியவான்கள்னு புரிய மாட்டேங்கிறது. நமக்கெல்லாம் 1000 விஷயங்கள் வைத்து பழப்பு, அவளுக்கு பழப்பே சுவாமி தான். அவ்வளோ அழகாக பாரதியார் சொல்கிற மாதிரி நமக்கு கவிதை எழுதுதல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் பூஜை செய்தது, அதுதான் வாழ்க்கையே. அப்போ இந்த மாடு பால் குறையிறது, இவ கரைக்கிறத விட்டுட்டா, அது மேலே போய் பொழியட்டும். ஆனால் அந்த மாடு எப்படி இழைக்கிறது, அதுக்கு பால் குறையிறதுன்னு இவளுக்கு தெரியறது. கொஞ்சம் அப்போ கூட இப்போ பெருமாள்கிட்ட கேட்குறா, சுவாமிகிட்ட கையை பார்த்து தான் அப்பப்போ கேட்பா, பால் குறைவாக இருக்கே என்ன பண்ணுறது, அஷரீரி சப்தம் வருமா, நான் பார்த்துக்கிறேன், நான் வேற ஒரு மாடு ஏற்பாடு பண்ணுறேன். இன்னொருத்தர் எங்கேயோ தள்ளி இருக்கார், அந்த கோவர்தன் அடிவாரத்தில் வேற ஏதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஒரு மாடு டெய்லி வந்து அது பால் பொழிய ஆரம்பிச்சுடுது. பால் பொழிஞ்சது, அதுக்கப்புறம் திரும்பி போகவே இல்லை. அது 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மாடு வரலையேன்னு அவருக்கு கவலை வந்துடுது. சரி தேடிண்டு போகலாம் அப்படின்னு தேடிண்டு வரார். வந்து கண்டுபிடிச்சா, அதுக்கு இவாளும் தெரிஞ்சுடுறதுக்கு ஒரு மாடு உட்காந்துன்னு இருக்கு. அவள் புரிஞ்சாச்சு, சரி இந்த மாடு தான் ஸ்ரீநாதன் சொல்லியிருக்கான்னு சொல்லி விட்டுட்டான். அந்த மாட்டுடைய எஜமானன் வந்தான். இங்கே இருக்க சந்தோஷம். அவளும் பார்த்தா, ஆஹா பகவானுடைய கைகள் தரிசனம் கிடச்சி. அப்போ அவளுக்கு விஷயம் தெரியாது, வரைக்கும் அவளுக்கு விஷயம் தெரியலை. அழகாக நமஸ்காரம் எல்லாம் பண்ணால், சரி வான்னு இழுத்துட்டு போனால் கிளம்ப மாட்டேங்கிறது, என்ன இழுத்தாலும் வரமாட்டேங்கிறது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை அடித்து இழுத்துட்டு போகிறதெல்லாம் மனசு இல்லை. நான் அப்போ கூட திரியம்பகேஸ்வர் போயிருந்தேன். அங்கே பிரம்மகிரி கோதாவரி உத்பவஸ்தலம் எல்லாம் போனேன். அப்போ என் கூட ஒரு கைடு வந்தார், ஆதிவாசி, அந்த பிரம்மகிரி மலையிலேயே வாழக்கூடியவர். அப்புறம் அவர்கிட்ட கேட்டு எப்படி போயின்னு இருக்கு பொழப்பு, என்ன பண்ணல, இல்லை கைடு தான். நான் கேட்டேன், உங்களெலாம் கோவிலெல்லாம் ஒரு வேலையெல்லாம் கிடையாதா, ஏன்னா உங்களால் தானே எங்கள் சுவாமி இருக்கார் எல்லாம் கேட்டபோது, இல்லை வேலை கொடுத்தா, ஆனால் கோவிலில் வந்தால் மாடெல்லாம் விரட்டணும், மாடெல்லாம் விரட்டிட்டு அப்புறம் என்னத்தை சாப்பாடு சாப்பிட்றது, அதனால் வேலையை வேண்டாம் விட்டுட்டேன்றார். அசந்து போயிட்டான். அந்த ஆதிவாசி இல்லையா, அவளுக்கு இயற்கை இதெல்லாம் தானே வாழ்க்கை. அவர் சொன்னார், மாட்டை விரட்டிட்டு அந்த கையால் எப்படி சாப்பாடு சாப்பிட்றதுன்னு. நிஜமாவே
சிலிர்த்தது எனக்கு. அது எப்படி அவசரம் ஹாய் என்ன அப்படி கையை கூப்பிட்டு தான் சொல்கிறேன். அங்கேயே நான் அஞ்சனேரி மலை ஏறினேன். ஆஞ்சநேயர் அவதார ஸ்தலம்னு அந்த இடம். நூற்றுக்கணக்கான மாடுகள் யாரோ ஒரு சாது இருக்காரா, அவரோட மாடுகள் ஒன்றுத்து கூட மூக்கணம் கயிறு கிடையாது, கழுத்தில் கயிறு கிடையாது, ஜாலியாக அலையிறது, யாரும் கேட்பாரும் கிடையாது. அது பாட்டுக்கு ஜாலியாக அந்த மலை மேலே அதுகள் தான் கூட்டம் ஜாஸ்தி, மனுஷா கூட்டம் 10 பேர், அதுக்கப்புறம் குறைஞ்சி, அதுக்கப்புறம் மாடுகள் தான் ஜாஸ்தி, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அவன் சொல்கிறான், அந்த மாடுகளை விரட்டிட்டு நான் கோவிலுக்குள்ளே மாடு வந்தால் எப்படி விரட்ட முடியும் அப்படின்றான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த மாடை அவன் இழுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பகவான் அசரீரியாக சொல்லிட்டான், அது பாரு அந்த மாடு எனக்கு பால் கொடுக்கணும், அது எங்கள் நந்தபாபாவோட மாடு, என் மாடு. சுவாமி சொல்கிறான், எங்கள் நந்தபாபா மாடு, நான் மேய்ச்ச மாட்டுடைய வம்சம், அது எனக்கு தான் சொந்தம், அது என் மாடு. நீ ஒன்று பண்ணு, இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, யாரோட மாடு அவருக்கு பால் கொடுத்தா அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. உடனே அவர் சொன்னார், பாக்யம் பகவானே, உனக்கு பால் கொடுக்குற ஒரு மாட்டை எவ்வளவு நாள் வீட்டில் வச்சுருந்தான்னு எனக்கு அதுவே பாக்யம், சந்தோஷம். அப்படியே அவர்கிட்ட அந்த மாடை கொடுத்துட்டார், இது உங்கள் மாடு, நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இங்கேருந்து தான் ஏறி ஏறி வந்துடுமா பக்கத்தில், அவர் வீடு ரொம்ப தள்ளி இருக்குது, அங்கேருந்து இந்த மாடு நடக்கணும் இல்லையா, அதனால் அது இங்கே விட்டுவிடும், இங்கேயே ஏறி ஏறி பால் கொடுக்கட்டும். அது ஏறி 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 பால் கொடுத்துட்டுருக்கு. ஒரு ஸ்திதியில் பகவானுடைய திருமுக மண்டலம் பிரகடனமாகிறது. முதல்ல கை மட்டும், அதுக்கப்புறம் பகவானுடைய திருமுக மண்டலம் மட்டும் பிரகடனமாகும். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் அவர் நினச்சிட்டு, அந்த வயசானவர் சொன்னார், அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு, காலங்கள் ஆகட்டம் அப்படின்னு இருக்கா. அப்போ அந்த மாடுகள்லாம் பால் கொடுக்கறது. அப்போ இவரோட பொண்ணு நரோன்னு அதுக்கு பேர், தன் மனைவி குழந்தையெல்லாம் அழிச்சுட்டு போய் சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணி வச்சார். இப்போ பகவான் ராத்திரி சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டான், இந்த நரோ மயங்கி போயிட்டாலும், இன்னும் அழகாக இருக்கான், இன்னும் கொழுக்கு முழுக்குன்னு கண்ணும், அது மூக்கு, உதடு, பல்லு, இந்த ராதாரமனுக்கு 2 பல்லு மட்டும் தெரியும் துடின்னு, அது மாதிரி ஸ்ரீநாத்ஜிக்கு தெரியும் அந்த கண்ணு, அதாவது அப்படி ஸ்டைலாக அப்படி வளைஞ்சு அப்படி இருக்கும், இந்த புருவம் அப்படி கை தூக்கின்ற அழகு. அனுசமாவே ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வழி வதிஷந்தி சஜ்ஜலாக. பகவான் சொன்னான், எனக்கு இந்த 2 மாடு இப்போ கொடுக்குற பால் பத்தலை. உடனே இவர் கேட்டார், சொல்லு வேறு, நீ மேய்ச்ச மாடு எங்கே இருக்குன்னு சொல்லு, இழுத்துட்டு வரேன், இல்லாட்டி நீ தான் கொடுக்கணும். பரவாயில்ல, இந்த நரோ கையால் டெய்லி பால் கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். கோபி கொடுத்தா எந்த மாட்டு பால்னாலும் பரவாயில்ல, அது தானாக கொடுத்தா மட்டும்தான் நந்தராயோட மாட்டோட பால் வேணும். கலியுகத்தில் ஒரு கோபி அவள் நரோ. உடனே சரிடா, அடுத்த நாள் அவள் அப்பா சொன்னார், வந்த இன்னிலேருந்து காலையில் கொண்டு போய் பகவானுக்கு நீ பால் கொடுத்துட்டு வா. அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, டெய்லி வந்து உன்னை பார்க்கணுமே, ஆனால் வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, எப்படி விடுவா அம்மா, அதெல்லாம் சும்மா அலையாது, வீட்டு வேலையை பாரு, எப்போ பார்த்தாலும் கோயில் குளம் அலைவியா அப்படின்னு சத்தம் போடுவாளன்னு நினச்சா, இவரோட பிரார்த்தனைக்கு சுவாமியே வழி விட்டுட்டார். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, யாத்திரைக்கு வரணும்னு தான் ஆசையாக இருக்குது, வீட்டில் விடமாட்டா, ஆஃபீஸில் லீவு கிடைக்காது, உடம்பு ஒத்துக்கணும். நான் சொல்லேன், எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறா, யாத்திரைக்கு வரணும், அதோடு யோசிக்கணும். சில விஷயங்கள் ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, நிறுத்திடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட யோசனை நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே இது எப்படி நடக்கணுமே, இவாளெலாம் அப்படி சொல்லுவாள், அதெல்லாம் அப்படி நடக்கணுமே, இந்த யோசனை தேவையில்லையே. பசிக்கிறது, சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இதோட தீர்மானம் நிறுத்திக்கணும். சாப்பிட்ட பிறகு உள்ளுக்குள்ளே போனது எப்படி இருக்குது, லட்டுவாக இருக்கா, பாயசமாக இருக்கா, தயிர் சாதமாக இருக்கா, ஊறுகாவாக இருக்கா. நான் இங்கேருந்து போகும்போதே ஊறுகாவாக போகிறேன், எல்லாம் மிக்ஸ் ஆகி போயாச்சு, கிரைண்டர் அரைச்சி தான் அனுப்பிச்சிருக்கேன். லைனாக கேப் விட்டு கூட சாப்பிடல. ரைட்டு, சாம்பார் சாதம் முடிஞ்சுதா, ரைட், ரசம் சாதம் முடிஞ்சுதா, ரைட், பாயசம் போட்டாச்சா, தயிர் சாதம் போட்டாச்சா, ஊறுகாவை போட்டாச்சா, அப்பளம். இங்கே போகும்பொழுதே எல்லாம் மிக்ஸ் ஆகி கரைச்சி தான் உள்ளே போயிட்டுருக்கு, கஞ்சியாக தான் போயிட்டுருக்கு உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் யோசிக்கிறது இல்லை இல்லையா, அவசியம் இல்லையா, அனாவசியம் தானே, திரும்பி பசிக்கிறது தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தண்ணி குடிக்கிறோம், தண்ணி எப்படி உள்ளே போகிறது, சில்னஸ் ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதானே. அதுக்கு மேலே அந்த தண்ணி எங்கெல்லாம் போகிறது, எப்படியெல்லாம் வர்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போகிறோம். அது வைத்தியனோட வேலை, அவ்வளோதானே. நம்ம அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட யோசனை நிப்பாட்டிக்கோங்க. இது வேணும், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமா,
திரௌபதி மாதிரி எனக்கு அவன் ரத்தத்தை எடுத்து தலையில் பூசிக்கணும்னுட்டான். அவன் எப்படி சாவான், அதெல்லாம் கிருஷ்ணா ஓம்பாடு, அவ்வளோதானே. அதுக்கு மேலே நம்ம யோசிக்கப்படாது. ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ டிரைவர் பற்றி யோசிக்கிறோமா, நம்மளை பார்த்து தானே யோசிக்கணும். அதுக்கு மேலே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. பிரார்த்தனையில் இது ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணும், இதோடு நிறுத்திக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும். குழந்தைகள் மாதிரி என்ன தெளிவாக இருக்குது, கிளியர் கட்டாக அவளுக்கு என்ன வேணுமோ அதுலேருந்து கொஞ்சம் கூட டிவியேட் ஆகாது பசங்க. நீங்கள் பாருங்க, அதுக்கு பேச்சே வந்திருக்காது. ஆனால் கரெக்டாக அதுங்களுக்கு தெரியும், அது பேச்சே வரல. அதுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் பார்த்துருக்கு, சாக்லேட் அப்பா கொடுத்துட்டான்னா அது கரெக்டாக அந்த டிசைன் எல்லாம் தெரியும். எங்கேயாவது கடைக்கு போனால் இவ்வளோதான். அதுக்கு பேர் தெரியாது, விலை தெரியாது. ஆனால் இது நான் சாப்பிட்டது மட்டும் அதுக்கு தெரியும். காட்டி வாங்கிக்க தெரியுதா இல்லையா. பேச்சே அவசியம் இல்லை. எனக்கு இது வேணும்னு தெரிகிறது. அப்பா அம்மாட்ட இந்த ஊக்கு கிடைக்கிறது, ஊக்கு கிடைக்கும்னா கிருஷ்ணாராமா கோவிந்தானே கிடைக்காதா. அப்பா அம்மாட்ட இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நடக்கும்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இடத்துல சொல்லியாச்சுன்னா நடந்தே ஆகணும். நான் யாத்திரை போகிற ரகசியமே அப்படி தான், எனக்கு போகணும் அவ்வளோதான். இப்போ கூட நினச்சேன் 6 நாள் போனேன், அவ்வளோதானா கிளம்பணுமா அப்படின்னு நினச்சேன். இண்டிகோக்காரன் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டேன். ஐயா பாக்கியம். அடுத்த ஃப்ளைட்லாம் பார்த்தா 50,000 60,000. நான் சொன்னேன் மனைவி கிட்ட, 60,000லாம் கொடுத்து போக முடியாது, ஒருத்தருக்கு 60,000 1.5 லட்சம். அதுக்கு ஒரு 10 கோவில் பார்த்துட்டு போகலாம், காரை வச்சுட்டு சுகமாக ஊர் சுற்றலாம், பாரத பூமி அளக்கலாம் வா அப்படின்ட்டு. அவ்வளோதான். 40,000 கொடுத்து வந்து உட்காந்துட்டு, அப்புறம் 40,000 கொடுத்து வந்தேன் 40,000. அது அந்த புலம்பில் விட 4 கோவில் பார்த்த சந்தோஷம் எனக்கு உட்காந்துட்டுருக்குல்ல. இப்போ அப்பா ஆடா நான் திரியம்பகேஸ்வர் போனேன், அஞ்சனேரி ஏறினா, பிரம்மகிரி பார்த்தேன், கோதாவரி உற்பத்தி ஸ்தலம் பார்த்தேன். இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. இனிமேல் ஆயுசு முழுக்க இண்டியா ஆஹா நல்ல காரியம் பண்ணடான்னு சொல்லுவேன்ல. அது மற்றவாள் கெட்ட காரியம் பண்ணுவேன், எனக்கு நல்ல காரியமாச்சு. நான் நல்ல காரியமாக பகவான் எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டான். ஏன்னா எனக்கு தெரியும், கண்ணன் காரணம் இல்லாமல் என்னுடைய யாத்திரையில் ஒரு விக்னத்தை உண்டு பண்ண மாட்டான். அது விக்னம் இல்லை எனக்கு. நீ அந்த பக்கம் போடா, அதனால போனேன். ராம் கந்த மூலம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், ராமன் சாப்பிட்ட கிழங்கெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ இது ஒரு சந்தோஷம் தானே. அப்போ ஒரு காரணம் உண்டு. என் சுவாமி எனக்கு நல்லது பண்ணால் வேறு யாருக்கு பண்ண போகிறார்? எனக்கு எப்படி கெடுதல் பண்ணுவார்? எனக்கு கெடுதல் பண்ணுற மனசு அவருக்கு கிடையாது. நான் அவரை இல்லவே இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு கெடுதல் பண்ண மாட்டார். நாஸ்திகன் கெடுதலாக போட்டால் நல்லா தானே இருக்கான், சௌக்கியமாக இருக்கும். நமக்கு அதனால கெடுப்பாக இருக்குது. இவ்வளோ கோவில் வரேன், இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ நாமஜபம் பண்ணுறேன், எனக்கு இத்தனை பாடு அவன் நன்னா இருக்கானே அப்படின்னா நமக்கு தோன்றுறது. ஆனால் அவன் நன்னா தானே இருக்கான். அப்போ சுவாமிக்கு இதெல்லாம் கிடையாது, பாரபட்சம்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஏதாவது கிருப்பை பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த நரோ மனசில் நினச்சா எனக்கு நித்தியம் ஸ்ரீநாதனுக்கு கொண்டு போய் பால் கொடுக்கணும்னு சுவாமியே சொல்லிட்டான். வெக்கத்தை விட்டுட்டு எனக்கு நரோ டெய்லி கொடுக்கணும். இல்லை அப்பப்போ வேறு பசிக்குவதுக்கு முதல்ல காத்தால கொண்டு கொடுத்தா பத்தலை, சொப்பனம் தான் வந்தாங்க. காத்தால பத்தலை, சாயங்காலம் கொண்டு கொடுக்கும். 2 வேளை ஆகிடுது. அவளுக்கு ஒரு தடவை பார்த்தா அவளுக்கு திருப்தி ஆலயம். 2வது தடவையும் கூப்பிட்டுட்டான். அவள் பார்த்தா காத்தாலே ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, நிறைய ரொம்ப கேப் இருக்கேடா, மத்தியானம் கொண்டு வந்து கொடு ஆச்சு. அவனுக்காக இல்லை, இவளுக்காக. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மன. பாண்டாள் திருப்பாவை பாடினா அவளுக்காகவா, நமக்காக. அந்த மாதிரி இந்த நரோவுக்காக காத்தால மத்தியானம் ராத்திரி அவள் பார்த்தா. அப்படின்னா டைம் வச்சு உன்னை பார்க்கணுமா, நினச்ச பொழுது பார்க்க வேண்டாமா, நீ நினச்ச பொழுது நான் பார்க்க வேண்டாமா, அவன் நினைக்கிறான் தானே. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இது எங்கே பிரகடனமானோ அங்கேருந்து நரோ பால் கொண்டு வா, ஹா கிருஷ்ணா. அது இவ காதில் மட்டும்தான் விழும், அவள் அப்பா அம்மா காதில் விழும், அது யார் காதிலையும் விழாது. அதெல்லாம் கெட்டிக்காரன். ஏ நரோ பால், அவ்வளோதான். உடனே கோபால் வரேன், அவ்வளோதான். அங்கேருந்து பால் கோபால் வரேன் அப்படின்பா. பால் எடுத்துட்டு டெய்லி கோவர்தமலை ஏறி இறங்கி என்ன பாக்கியம். அப்படியே காலம் போயின்ட்டுருக்கு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வல்லபாச்சாரியா அவர் வேற எங்கேயோ போக வேண்டியது,
மதுரா பக்கம் விஸ்ராம் காட் போக வேண்டியது. ராஜா அந்த முகமதிய ராஜாக்கள் ஏதோ அட்டகாசம் பண்ண, சரி இப்படி கோவர்தனம் பக்கம் திரும்பினார். டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் விட்டான் சுவாமி. கரெக்டாக அப்படி கோவர்தன அடிவாரத்துக்கு வந்தார். இவா வீட்லேயே தங்குறார் மகாபிரபு வல்லபாச்சாரியர். நம்ம எப்படி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மகாபிரபு வல்லபாச்சாரியான்னு அவள் சம்பிரதாயத்தை சொல்லுவாள். நிம்பார்காச்சாரியர் மகாபிரபுன்னு சொல்லுவாள். பூரி ஜெகநாதனையும் மகாபிரபுன்னு சொல்லுவாள். பக்தர்கள் பகவான் எல்லாருக்கும் மகாபிரபு அப்படின்னு பேர் உண்டு. அப்போ வல்லபாச்சாரியார் வந்தார். அவெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ அவர் சொன்னார், நரோட அப்பா ராத்திரி இங்கேயே தங்குங்க, உங்களுக்கு என்ன பிக்ஷை வேணும் பண்ணுறோம், இல்லாட்டி எல்லாம் தரோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உபதேசம் பண்ணி என் சிஷ்யால ஆனவாக்கிட்டேருந்து நான் சாப்பிடுவேன், அந்த தீட்சை நீ எடுத்துக்கிறதா இருந்தால் நான் இங்கே சாப்பிடுவேன். சரி அதுக்கு என்ன பண்ணிக்கலாமே, அது என்ன தீட்சை, பிரம்ம சம்பந்தம் பேர். சரி ஒரு சாது என் வீட்டில் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தது, வேலை வந்திருக்காளே, அவன் அங்கேருந்து கூப்பிட்றான், நரோ பால் கொண்டு வா அப்படி. உடனே வேலை தோ வரேன் கோபால் அப்படின்னா, அம்மா அவன் பால் கேட்குறான், கொண்டு போய் பொடி பொடி முதல்ல பொடி அப்படின்றான். இது அவன் கூப்பிடுறது வரைக்கும் வேறு யார் காதலையும் விழாது, வல்லபாச்சாரியார் காதில் விழுந்துடுது. அவனுக்கு தெரியுமே. உடனேயே கடன் மேலே ஓடுறா. இவர் நரோ கொண்டு போய் பாலை கொடுத்தா, கொண்டு வந்துவிட்டா. அவள் வாசல் வழியாக தான் போகிறான், அவள் பால் எடுத்து. அப்போ கூட தன் கூட வந்தவர் கேட்டார், காதில் தான் விழுந்துதா? பொண்ணு ஏதோ சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல, மற்ற சப்தம் ஒன்றும் வேலை எனக்கு விட்டார். கிருஷ்ணன் குரல் வல்லபாச்சாரியாருக்கு கேட்டது, சில இடங்கள் அவர் 2 பேருக்கும் கேட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் இறங்கி வந்தோடனே வல்லபாச்சாரியார் அதுக்குள்ளே இவர் சொல்லிட்டார் விஷயம், இந்த மாதிரி அங்கே ஒரு மூர்த்தி பிரகடனம் ஆயின்ட்டுருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கு முகம் தெரிஞ்சது. கரெக்டாக வல்லபாச்சாரியர் அவதார சமயத்தில் தான் முகம் வெளில பிரகடனம் ஆச்சு, அது வரைக்கும் பிரகடனம் ஆகலை. கை தான் முதல்ல தெரிஞ்சது எல்லாம் சொல்ல. அவனுக்கு டெய்லி அவன் கூப்பிடுவான், அவன் பால் கொண்டு போவான். அவங்க காதில் விழுந்து அவன் கூப்பிடுவான், ஆமாம் அப்படின்னா. அதுக்குள்ளே அந்த நரோ கீழே வந்தான். வந்தவர் கேட்டார், குழந்தை இந்த கிண்ணத்தில் தானே பால் பாக்கி இருக்கா? அப்பா அவ சொன்னா, இல்லை அது வெறுமே சும்மா 1 துளி 2 துளி இருக்கும், வீட்டில் நிறைய பால் இருக்குது. அது சாதாரணமாக சொல்லி, வீட்டில் நிறைய பால் இருக்குது, நான் உங்களுக்கு அந்த பால் எடுத்தேன். இல்லை குழந்தை எனக்கு இந்த பிரசாதம் அப்படியா இந்தாங்க அப்படின்னு அந்த கிண்ணத்தில் இருந்த 1 சொட்டு 2 சொட்டு அப்படி ஓரத்தில் இருக்கும், அதை அவர் கையில் விழ அதை வாங்கி ஸ்வீகரித்தார் வல்லபாச்சாரி. கண்களில் கண்ணீர், மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. ஹா கிருஷ்ணா கோபாலா அப்படின்னார். ராத்திரி முழுக்க அதே நினப்பில் இருந்தார். பொழுது விடிஞ்சது. அழகா குளிச்சுட்டு இந்த கோவிந்த குண்டத்தில் குளிச்சுட்டு இந்த கிரிராஜனை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பொண்ணு அழிச்சுட்டு போக அவள் கூட போனார். இப்படி போகிறார். இவர் வரான உடனேயே ஸ்ரீநாதன் உள்ளிருந்து வெளில வந்தார். அப்படிதான் ஸ்ரீநாதன் பிரகடனமானான்னு இருக்கு. இல்லை மாதவேந்திரபுரி சரித்திரத்தில் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அவள் இதை ஒத்துக்க மாட்டா, இவர்கள் அதை ஒத்துக்க மாட்டா, அது உண்டு வச்சுக்கோங்க. மாதவேந்திரபுரியை ஒத்துக்கொள்கிறவர்கள் இந்த சரித்திரத்தை ஒத்துக்க மாட்டா, அந்த சரித்திரம் நம்புறவா இதை ஒத்துக்க மாட்டான். அப்படி மாதவேந்திரபுரிக்கு அவன் சொப்பனத்தில் வந்தான், காட்சி கொடுத்தான் இருக்கு, நேரடியாக வந்து பால் கொடுத்தான் இருக்கு. இங்கே நரோகிட்ட பால் வாங்கினான் அப்படின்னு தான் புஷ்டி மார்க்கத்தில் காண கிடைக்காது. வந்து எழுந்து அப்படி உள்ளேருந்து வெளில வந்து அப்படி கட்டி அணைச்சிருந்தான். வா அப்படின்னு கூட்டு கட்டி அணைச்சினான். ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாः கோவர்தனகிரோ ராஜன் சதா லீலாம் கரோதி யக. அழகா இவர் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தான். நீ டெய்லி என் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவனை வேற கூப்பிட்டு விளையாடிட்டு இருப்பான். இதில் வேற அப்பப்போ ஒவ்வொரு வீட்லேயா போய் வெண்ணெயெல்லாம் வேற திருடுவான், தயிரெல்லாம் வேற திருடுவான். இந்த ஃப்ரெண்டை மாட்டி விட்டு வந்துடுவான். நடுவில் யாரோ ஒருத்தியோடைய மாடு காணாமல் போயிடுது. இதெல்லாம் இவர் வரதுக்கு முன்னாடி, வல்லபாச்சாரியர் வரதுக்கு முன்னாடி
அந்த மாடு காணாமல் போயிடுது. ஸ்ரீநாதா, அவர் ஸ்ரீநாதன் தெரியாது. ஏ பிரபு கிரிராஜா, கோவர்தன கிரிராஜா, இந்த மாதிரி மாடு காணாமல் போயிடுது, அந்த பக்கம் சிங்கம் எல்லாம் அலையிறது, எப்படியாவது நீ அதை மீட்டு கொண்டு வா, அதோட பாலெல்லாம் உனக்கு தரேன், உனக்கு வேண்டியது பால், அதுக்காக எல்லாம் என்ன வேணால் பண்ணுவான். உடனே அவன் அழகாக அந்த கையை அப்படி நீட்டி அந்த மாட்டுடைய காதை பிடிச்சி அப்படி இழுத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டான். உடனே அன்னிலேருந்து அவன் அந்த மாட்டுடைய பாலெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான். அப்போ அவன் சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் அந்த மாடு காதை பிடிச்சி இப்படி இழுத்து வந்தால் கையெல்லாம் வலிக்கிறதுடா, கை பிடிச்சி விடு அப்படின்றான். உடனே அவர் லெஃப்ட் ஹேண்டர் வரை பிடிச்சி விடுவான். கிருஷ்ணன் லெஃப்ட் ஹேண்டர், எல்லாத்துக்கும் இடது கை தான் அவனுக்கு. சாப்பிட்றதுலேருந்து மாட்டை ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துலையும் லெஃப்ட் ஹேண்டு தான் வச்சுப்பான் கிருஷ்ணன், அதனோட ஸ்வபாவம். அந்த மாதிரியெல்லாம் லீலை பண்ணிட்டு இருந்தான். இப்போ வல்லபாச்சாரியர் வந்தோடனே, அப்போ அடா நீ வந்துட்டியா, உனக்காக காத்துருக்கேன்னு எழுந்து வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டான். அதன் பிறகுதான் சுவாமிக்கு தானியங்கள்னால நிவேதனம். அது வரைக்கும் வெறும் பால் தான் நிவேதனம் பண்ணிட்டு. வல்லபாச்சாரியர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு நிவேதனங்கள் லிஸ்ட் எல்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய பண்ணான். அவ்வளவு சிரேஷ்டம். இப்படி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு கிருப்பை. அந்த வயசான பாட்டிக்கு ஒரு கிருப்பை, நரவுக்கு ஒரு கிருப்பை. காத்துருங்கோ, உங்கள் கடமையை பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு ஸ்ரத்தையோடு இருந்துகிட்டே இருக்கும். மனசு விட்டு போகும். சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள், சில மனிதர்களுடைய செய்கைகள் எல்லாம் நம்ம மனசை நம்ம தான் டைவர்ட் பண்ணிக்கணும். டைவர்ட் பண்ணிட்டு பகவானிடத்தில் மனசை கொண்டு கொடுக்கணும். அதுக்காக தானே சத் சங்கம் எல்லாமே சொல்கிறோம். மனசை திருப்புங்க, வேறு யார் திருப்ப முடியும்? நீங்கள் தானே திருப்பணும். உங்கள் மனசு என்ன பாடுபடுறதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பாட்டை மனசுக்குள்ளே வச்சுக்காமல் பகவான்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு இந்த மாதிரி அவனுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய சொன்னால் சுமை குறையும். அது சொல்லும் பொழுதே சில விஷயம் நமக்கே தெரியும், பைத்தியக்காரத்தனம்னு. ஆமாம், முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு வாயை விட்டு சொன்னால் தான் தெரியும். டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம், இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது, தலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோ பிபி அப்படின்னு. கடைசியில் இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு இருப்போம். 1 மணி நேரம் தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருன்றது எப்பயும் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் இருக்குது. கண்ணெல்லாம் இருட்டிண்டு வர்றது, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, பெருசாக ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் உபன்யாசம் சொல்ல, ஒன்றும் லோ பிபி தான், கையை கொடுங்க, செக் பண்ணிட்டு இருந்தாங்க, மாத்திரை சாப்பிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் சுவாமிகிட்ட என்ன ஒன்றா சொல்லிவிடுங்க. உங்கள் மனசை எது போட்டு அழுத்துறதோ, அது பக்தியாக இருக்கட்டும், அல்ப விஷயமாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டோட சண்டையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று மனசு எதையான ஒன்று ஆசை போடுன்னு தானே இருக்கும். சுவாமிகிட்ட அதை சொல்லிவிடுங்க. மனிதர்களுடைய செய்கைகள் நீங்கள் சொல்லும்பொழுதே தெரியும், ஒருவேளை நான் தான் தப்பாக நடந்துட்டேன் போல. சில சமயங்களில் நீங்கள் தப்பாக நடந்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் மனசுக்குள்ளே இப்படி தோணும். பகவான்கிட்ட சொல்லிட்டேன்னா அதெல்லாம் உன் தப்பு ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்கு இப்போ கவலைப்படாது, இதெல்லாம் ஒரு விஷயம். உள்ளிருந்து ஒரு சமாதானம் கிடைக்கும், உள்ளிருந்து ஒரு தைரியம் கிடைக்கும், உள்ளிருந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும், உள்ளிருந்து அழகான பதில் கிடைக்கும். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட புலம்பல வச்சுக்கோங்களேன், கீதை கிடச்சிருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்னெல்லாம் தோணித்தோ ஃபுல்லாக புலம்பினான். ரொம்ப அழகாது. இந்த பகவத்கீதை முதல் அத்தியாயம் கட்டாயம் வாசிக்கணும். ஏன்னா நம்ம புலம்பல் தான் பகவத்கீதை முதல் அத்தியாயம். அர்ஜுனன் என்னெல்லாம் பைத்தியக்காரன் எல்லாம் சொல்லுவான். இவா போயிட்டான்னா அவளுக்கு பின்னாடி யார் லுப்த பிண்டோதக கிரியா, யார் எள்ளும் தண்ணி இறைப்பார்கள், அவள் அப்படி போயிடுவான் நரகவாசம். அவளை சாகடிச்சு அவள் நரகவாசம் தர வரைக்கும் அழிச்சு போயிடுவான். இவன் புலம்பலுக்கு எல்லாரையும் சாகடிச்சிடுவான். இவாள்லாம் செத்து போயிடுவா, அவள்லாம் மேலோகதி போயிடுவா, ஸ்திரீகள்லாம் கெட்டு போயிடுவா, தர்மம் கெட்டு போயிடும், யாரும் மூதாதைகளுக்கு எள்ளும் தண்ணி இறக்க மாட்டா, அவர்கள் நரகவாசத்தில் இருப்பா, பூமியில் எல்லாம் வீணா. கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுமே ஆகலடா, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே அத்தனை பேரையும் சாகடிச்சாச்சு, அத்தனை பேருக்கு எள்ளும் தண்ணி இறக்க வரைக்கும் போயிட்டியாடா. இவ்வளவும் புலம்பி அப்படியே அடங்கலை. கடைசியில் காய கூப்பிண்டு கார்பண்யதோஷ உபகத ஸ்வபாவக, வாடா வா வழிக்கு வா, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு வழிகாட்டு. கடைசியில் இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும். நீ என்ன புலம்பினாலும் ஒரு பேரை கடைசியில் கிருஷ்ணா வழிகாட்டு, கிருஷ்ணா ரக்ஷமாம் சரணாகதம், எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழி தெரியல, அவ்வளோதானே, எனக்கு வழி வேணும்னு அர்ஜுனன் புலம்பினா அதுக்கப்புறம் பகவான் இவ்வளோ ரகசியங்களையும் சொல்லிட்டான். சுவாமிகிட்ட புலம்புங்க. நீங்கள் மனுஷாக்கிட்ட புலம்பி உங்கள் உள்ளுக்குள்ளேயே புலம்பி பலன் இல்லை, அது உடம்பை வீணாகும், உடம்பு அப்படியே உருகும். அந்த மனசில் இருக்க பாரத்தெல்லாம் கொட்டிட்டு அப்படியே அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான். இப்போ எப்படி
அந்த வயசான பாட்டி விஷயத்தில் அந்த பாகவதம் கேட்குறவாள்லாம் கிருஷ்ணா ஸ்ரத்தையை கொடுன்னு தானே கேட்டா. அவள் அரைக்கிறத நிறுத்துன்னு சொல்லலை, எங்களுக்கு நிம்மதியாக கேட்கணும்னு கேட்டா. ஆனால் கண்ணன் போய் இப்படி ஒரு லீலை பண்ணுவோம் எதிர்பார்க்கல இல்லை. எவ்வளோ அழகு. நரோவுக்கு ஒரு பாக்கியம் பாருங்க. ஸ்ரீநாதர் போய் டெய்லி பால் கொடுக்குறது. அவன் நினைக்கிறா அம்மாட்ட எப்படி கேட்குறது அப்பாட்ட எப்படி கேட்குறது, கிருஷ்ணா டெய்லி உனக்கு ஒரு தடவை இல்லை 2-3 தடவை வரணும், நீ நினச்ச போதெல்லாம் கூப்பிடணும். நடக்கிறதா இல்லையா? ஃபோக்கஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைங்க. அப்போ தானாகவே சுவாமி அந்த அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு இப்படி இன்றைக்கி 2 விஷயம் தான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வராக சுவாமி எல்லாம் சொன்னோம். அழகா நாராயணிய தினம். நாராயண பட்டத்திரி எடுத்துக்கோங்க. வாத நோய், அதில் கையை அப்படி வச்சுட்டு காலை நீட்டிண்டு குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொன்னது தானே நாராயணி இல்லையா? அது அழகாக அவர் பூர்த்தி பண்ண நாள் விருச்சிக மாதம். இப்போ அவளுக்கு அது 28ஆம் நாள் பூர்த்தி பண்ணார். முக்காசி டிசம்பர் 13, 14 இதே டேட்டில் தான் வரும். ரொம்ப பெருசாக வித்தியாசம் வராது. இந்த மாதிரி இந்த வியாதியை குருவாயூரப்பனோட பேசுறதுக்கான பாக்கியமாக மாற்றிட்டார். இப்போ நம்ம வீட்டிலே தான் பிரச்சனை வர்றது, ஒரு கவலை வர்றது, ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறதா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கு. இல்லாட்டி பேசுவோம்மா, ஒரு மணி அடிச்சுட்டு ஒரு நிவேதனம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு, ஒரு பிரச்சனை வந்தால் சுவாமிகிட்ட என்ன இப்படிலாம் நடக்கிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அந்த சவால்கள், அந்த பிரச்சனைகள் எதுவும் ஆகணும்னா இருக்கட்டும், எல்லாமே சுவாமியோட நீங்கள் உரிமையோடு பேசுறதுக்கான அழகான ஒரு அனுபவம். அதான் கிருஷ்ண பக்தி. இதுதான் பக்தி. சுதந்திரமாக உரிமையோட சுவாமிகிட்ட பேசுங்க. அழகான அந்த வர மார்கழியில் எல்லா விதமான அனுபவங்களும் சுவாமி கொடுக்கட்டும். இன்னும் பொறுமையாக, இன்னும் ஸ்ரத்தையோடு, இன்னும் உற்சாகமாக, இன்னும் ஆனந்தமாக நாமஜபம் பண்ணிண்டு எல்லா யாத்திரையும் போகணும். எல்லாம் கேளுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் உடல் தகுதி, உங்கள் பணத்தகுதி, உங்கள் குடும்ப தகுதி இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைங்கோ. அப்போ தானாகவே அதற்கான வழிகள் புலப்படும். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வழி உண்டு. நம்ம வழிகளில் கவனம் வைக்கிறோமோ இல்லை, எனக்கு இது வேணும், இன்றைக்கி பாடம் தான், எனக்கு இது வேணும், அவ்வளோதான். அதை பிடிச்சிக்கோங்க. மற்ற எல்லாம் கண்ணன் பார்த்துப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, भोलो व्रजमंडलத்துக்கு जय, जय भोलो श्री திருவிடவந்தை दिव्य தேசத்துக்கு जय, श्री 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 नित्य कल्याण स्वामी की जय, भोलो अखिलवल्ली नाச்சியாருக்கு जय, जय भोलो திருமங்கை ஆழ்வாருக்கு. ராதே.